உயர்த்தி நல்லொரு அமேன் சொல்லுங்களேன். அமேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மாலை பொழுதிலே உங்களோடு கூட நின்று ஆண்டவருடைய வார்த்தை பேசும்படியாய் கர்த்தர் செய்த மேலான கிருபைகளுக்காய் முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த சபையினுடைய போதகர், மேடையில் இருக்கிற அத்தனை மூத்த ஊழியர்கள், இங்கே வந்திருக்கிற அன்பு தேவனுடைய தாசர்கள், சகோதர சகோதரிகள், உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறாங்க, கர்த்தர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று? அப்படி உள்ளவங்க மட்டும் கைகளை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. இந்த மாலை பொழுதிலே கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? பட்டணத்தில் பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்கம்மா. தேசத்தில் பெரிய அசைவு வெளிப்பட போகிறது. கடைசி நாளில் கர்த்தர் அநேகரை எழும்ப பண்ண போகிறார். இங்கேருந்து கர்த்தர் சிலவரை எழும்ப பண்ண போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இந்த பகல் இந்த ராத்திரி வேளையிலே சில என்கவுண்டர்கள் வெளிப்பட போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்கிற கிருபைக்காய் நன்றி. இன்று தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஒரு உவமையை சொன்னார். போதும். எல்லா கண்கள் அடைக்கலாம், ஜெபிக்கலாம். எல்லா கண்கள் அடைத்து ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் பேசும்படியா, ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, பரத்திலிருந்து வெளிப்படுகிற ஆவியானுடைய சத்தம் வெளிப்படும்படியா எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் எல்லா கண்கள் அடையட்டும், எல்லா கண்கள் அடையட்டும். ஆமாம். யாரும் சும்மா அங்கே வேடிக்கை பார்க்காம இங்கே வேடிக்கை பார்க்காம ஆண்டவரை நோக்கி இருதயத்திலிருந்து, ஆண்டவர் இந்த வார்த்தையினால் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும். ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல, பரத்திலிருந்து வெளிப்படுகிற ஆவியானுடைய சத்தம். இந்த பாமேன் ராத்திரி வேளையில் சிலவருடைய வாழ்க்கையில் சில என்கவுண்டர்கள் வெளிப்படட்டும். தேவனுடைய சந்திப்பு வெளிப்படட்டும். தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த காற்றாய் வீசும்படி அலி ஷகபல ஹம்தனா லிகனகடக ஷகா ரிபனா ஆமென். தேவபர வெளிப்படட்டும். பவுல் பிரசங்கம் பண்ணும் பொழுது லூதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது போல இந்த பகல் வேளையிலே அத்தனைவருடைய இருதயங்கள் திறக்கப்படும்படியா இந்த மொழியை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனைவர் மத்தியிலும் தேவனுடைய மகிமையின் கரம் பழுகி பெருகும்படியா. எஸ், இந்த பகல் வேலை ராத்திரி வேளையிலே ஆவியானவர் பேசும்படி எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. சோத்திரம். எல்லா வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டாம். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானுடைய மகிமை கொடுங்காற்றாய் வீசும்படியா. இதோ சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல கர்த்தருடைய சத்தம் ஆகாஷ் வனாந்தரங்களை அதிர பண்ணும். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறியடிக்க. இதோ பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல் வெளிப்படுகிற ஒரு தேவனுடைய சத்தம் இந்த இடத்திலே பயங்கரமாய் வெளிப்படும்படியா, மகிமையின் கரம் அசைவாடும்படியா. எஸ், ஆண்டவருடைய பலத்த காற்று நாசியின் சுவாசத்தினால் செங்கடலை 2ஆய் பிளந்து இக்கரையில் உள்ள ஜனங்களை அக்கறைக்கு கொண்டு போனது போல இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தில் கேட்கிற எல்லா இடங்களிலும் வசனங்கள் வெளிப்படுகிற இடமெல்லாம் விடுதலைகள் வெளிப்படட்டும். இதை என் வார்த்தையை அனுப்பி நான் குணமாக்குவேன் என்று சொன்னது போல கேட்கிற இடங்கள் விடுதலைகள் நடக்கட்டும். அந்தகார கிரியைகள் அடியட்டும். பரிசுத்த ஆவியானுடைய மகிமை இந்த இடம் முழுவதும் பயங்கரமாய் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒருவர் கூட வெறுமையாய் போகக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்பட வேண்டும். மனுஷ சத்தம் அல்ல, பரத்திலிருந்து வெளிப்படுகிற ஆவியானுடைய சத்தம் பயங்கரமா இந்த பகல் ராத்திரி வேளையிலே இந்த 3 நாள் மீட்டிங்கும் பண்டிகையாய் மாறி கடைசி நாளில் கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்து ஆமென் அநேகருடைய இருதயங்கள் உடைக்கப்பட்ட இருதயங்களை உருவாக்கி ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவர் கிரியை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
நீங்கள் தாகத்தோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும் என்று சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார். மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. இந்த மான் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த மானுடைய கால்களில் பலன் குறைந்து போகுமா? பலன் குறைந்து போகும்பொழுது இந்த மான் என்ன நினைக்குமா? கால்கள் சூடாய் அடிப்பகுதி வெடிக்க தொடங்குமா? அப்பொழுது ஓடும்போது இதனுடைய இருதயத்தில் ஒரே ஒரு வாஞ்சை வருமா? எங்கேயாவது தண்ணீர் கொஞ்சம் கிடைக்குமா? இந்த காலை கொண்டு போய் அங்கே நனைக்க முடியுமா? நனைக்கும் பொழுது என் கால்களுக்கு புது பலன் கிடைக்குமே, என் கால்களுக்கு புது பலன் கிடைச்சா நான் இன்னும் அதிகமாக ஓட முடியுமே அப்படின்னு சொல்லி இது தாகத்தோடு கூட என்ன செய்யுமா? நீரோடையை தேடிக்கொண்டு இருக்குமா? அதே போல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் சபைக்கு வரும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வரும் பொழுது, என் ஆண்டவர் என்னோடு கூட பேச வேண்டும், வார்த்தையை அனுப்பி இயேசு விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு இருக்கிற அத்தனை பேருக்கும் என் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. என் இயேசு பேசுவார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கர்த்தர் தந்த சில வார்த்தைகளை உங்களிடத்தில் சொல்லி உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த முதலாவது நாள் மீட்டிங்கில் ஆண்டவர் ஆமென் பேசிய போகிற வார்த்தை என்னவென்றால், ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற சில காரியங்களை மட்டும் வேதத்தின் அடிப்படையில் இருந்து நாம் பார்த்து உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. வாசித்த வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே இப்படியாய் வேதம் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்கிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்களேன், சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற இடத்திலே கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வார். அல்லேலூயா. ஜெபம் என்றால் என்ன? ஜெபிக்கிறது எதற்காக தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த பகுதியை தியானிக்கும் பொழுது அழகா இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்கிறார். ஜெபம் என்பது 2 காரியத்தை வேதத்திலிருந்து பார்க்க முடியும். ஒன்று, ஜெபம் என்பது நாம் கர்த்தரை சார்ந்து வாழ்வதற்கு ஒரு அடையாளம் ஜெபம். அல்லேலூயா. நாம் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது உலகம் எப்படி நம்மளை பார்க்கும் என்றால், இவர்கள் ஏன் இயேசுவின் இடத்தில் ஜெபிக்கிறார்கள் என்றால் இவர்கள் இயேசுவை சார்ந்து வாழுகிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் ஜெபம் என்பது. அதனால தான் ஊழியக்காரர்கள் எல்லாம் பரிசுத்த ஆமென் பாருங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் சபையில் எப்பொழுதும் ஜெபம் நடத்துவதற்கு காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில் ஜெபித்து கொண்டு இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், ஊழியக்காரர்களுக்கு ஏதோ நேரம் போகாம இல்லை, ஒன்று நாம் தேவனை சார்ந்து வாழுகிறதற்கு அடையாளம். அல்லேலூயா. 2வது, ஜெபம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவை நெருக்கமாக கொண்டு வருகிறது தான் ஜெபமும் வேத வாசிப்பும். அல்லேலூயா. ஜெபத்தினால தான் எல்லா நன்மைகளும் கிடைத்தது என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் சில நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு கிடைத்த நன்மைகள் எல்லாம் ஆமென் நம்மளுடைய திறமையினாலேயோ நம்மளுடைய டேலண்டினாலேயோ இல்லை, கர்த்தருடைய கிருபையினால தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ ஜெபிக்கிறோம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் நமக்கும் சார்ந்து வாழ்வதையும் உறவை பலப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு ஊமையா எப்படி சொல்லுகிறார்? ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி ஒரு பட்டணத்தில் இருந்தார். அநீதி உள்ள நியாயாதிபதி ஒரு பட்டணத்தில் இருக்கும் பொழுது அந்த பட்டணத்தில் என்ன நடக்கிறது என்றால், ஒரு வேலை விதவை இருந்தால் அந்த விதவைக்கு யாருமே கிடையாது. இந்த அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் ஆமை தேவனுக்கு பயப்படாதவனும் என்னது கர்த்தருக்கு ஆமை மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவன் தேவனுக்கு பயப்படாமலும் அநீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கும் பொழுது இந்த ஏழை விதவை சென்று இவளிடத்தில் ஓயாமல் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் கேட்டபோது, இவள் ஓயாமல் எனக்கு ஆமை தொந்தரவு பண்ணுகிறார்களே என்று சொல்லி இவளிடத்தில் என்ன செய்கிறார்? இந்த ஆமை நியாயாதிபதி இவளுக்காய் நியாயம் விசாரிக்கிறதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ நான் இந்த பகுதியை
வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அநீதி உள்ள நியாயாதிபதியின் இடத்தில் ஓயாமல் ஒரு ஏழை விதவை சென்று, ஆமென், பாருங்கள், எனக்காக நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும் பொழுது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் விசாரித்தது உண்மை என்றால், நீதி உள்ள நியாயாதிபதியை ஆராதிக்கிற நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிற சகல விஷயத்திற்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தருவா. ஓ ஷக்கபல ஹம்தனா, கர்த்தர் இந்த 2026 இந்த ஜூன் மாசத்தில் சிலவரை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீண்ட நாளுகளாய் ஜெபித்துக் கொண்டு இருக்கிற சில ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலுமாய் இறங்கி வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? இந்த பகல் வேளையில் சில குடும்பத்தில் ரட்சிப்புக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பதிலுமாய் ரட்சிப்புமாய் இறங்கி வரப்போகிறார். வியாதிகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சில விஷயங்களுக்கா இயேசு விடுதலையுமாய் இறங்கி வரப்போகிறார். கடன் பிரச்சனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபிக்கிற விஷயங்களுக்கு, கடன் பிரச்சனைகளுக்கு முடிவுமா இயேசு இறங்கி வரப்போகிறார். சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீண்ட வருஷமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சபையே, உங்களுடைய ஜெபத்துக்கு பதிலுமா இயேசு கிறிஸ்து இந்த ஆமென் மாலை பொழுதிலே சில விஷயங்களுக்கு பதிலுமாய் கடந்து வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? நான் விசுவசிக்கிறேன். சபையில் இன்னும் ஜெபிக்கிற ஒரு பயங்கர அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். ஜெபிக்கிற ஒரு தலைமுறைகள் எழும்ப போகிறது. பாஸ்டர்மார் மட்டும் ஜெபம் பண்ணா போதாதுமா, விசுவாசிகளும் எழும்பப்பட வேண்டும். ஒவ்வொரு வீடும் பெத்தேலாய் மாற வேண்டும். இந்த ராத்திரி வேளையில் ஜெபிக்கிறவனுக்கு பதில் கொடுக்கிற ஒரு இயேசு உண்டு. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் கண்ணிருந்தும் காணாதவர் அல்ல, காதிருந்தும் கேட்காதவர் அல்ல, வாயிருந்தும் பேசாதவர்கள் அல்ல. அவர் ஆமே அசைகிற தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் கண்ணிருந்தும் எங்களுடைய சத்தத்தை கேட்கிறவர், காதிருந்தும் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவர், எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தெய்வம் உண்டு. கர்த்தர் இந்த ஆமை மாலை பொழுதுலை சொல்லுகிறார், ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் பயங்கரமான பதிலுமா கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். விசுவசிக்கிறவர்கள் கைகளை தட்டி பெற்றுக்கொள்ள தயாராகுங்களே. ஓ ஷக்கபல ஹம்தனா ரிபலகடகா, ஜெபிக்கிறவங்களுக்கு பதில் உண்டு. அநீதி உள்ள நியாயாதிபதியே, ஏழை விதவைக்காய் நியாயம் விசாரித்தது உண்மை என்றா? நீதி உள்ள நியாயாதிபதி ஆமை நமக்காக நியாயம் விசாரிப்பாமல் இருப்பாரோ? கர்த்தர் சொல்லுகிறார், சின்ன ஜெபத்துக்கு கூட பெரிய பதில் தருகிற ஒரு இயேசு உண்டு, இயேசு உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், சின்ன விஷயங்களுக்கு கூட ஆமை பதிலுமா, பெரிய விஷயங்களுக்கு பதிலுமா. இந்த மாலை பொழுதிலே சில குடும்பங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில பதில் உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்துட்டு சொல்லுங்களேன், ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில பதில் உண்டு. சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடு. ஆண்டவரை தேட ரெடி என்றால் கண்டிப்பாய் நீங்கள் கூப்பிடுகிற விஷயத்திற்கு அவர் பதிலுமாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. சீக்கிரமாய் நாம் என்ன செய்ய போகிறோம்? வேதத்தை தியானிக்க போகிறோம். அப்ப முதலாவது காரியம், ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் பதில் உண்டு. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஜெபித்தால் என்ன நடக்கும்? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 32 அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். ஆதியாகமம் 32:28. ஆமென். இரண்டாவது, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களுடைய அட்ரஸ், அடையாளத்தை மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு என்ற பெயரினுடைய வார்த்தை அர்த்தம் என்னவென்றால் எத்தன், ஏமாற்றுக்காரன். ஆனால் யாக்கோபு ஜெபித்த போது அவனுடைய வாழ்க்கையில
ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது. என்னவென்றால், ஏமாற்றுக்காரன் என்று சொல்லப்பட்ட பெயரை கர்த்தர் இஸ்ரவேல் என்று மாற்றினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உலகம் உங்க பேர் போட்ட பெயர் எப்படி இருக்கலாம் என்றால், ஒன்று குடிகார வீடு, இல்லைன்னா ஏமாத்துக்காரே, இந்த வீடு சபிக்கப்பட்ட வீடு, தரித்திரம் உள்ள வீடுன்னு உலகம் பேர் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த ராத்திரி வேளையிலே ஜெபிக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்றா, குடும்பத்தினுடைய அட்ரஸ் மாற போகிறது. எத்தனை பேர் விசுவசிக்கிறங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? விசுவசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. உலகம் பேட்ட பேரை என் இயேசு மாற்றி எழுதுகிற ஒரு காலம் வெளிப்பட போகிறதுமா. சில ஆண்டவர் சொல்லுகிறார், சில குடும்பத்தினுடைய அட்ரஸ் மாறப்போகிறது, மாறப்போகிறது. இயேசுவை உலகம் சொல்லுச்சு, இவன் தச்சனுடைய மக, இவன் யோசேப்பினுடைய மக, இவன் மரியாளுடைய மகன் என்று. ஆனா யோர்தான் கரையிலே ஞானஸ்தானம் எடுத்து அவர் எழும்பி வந்தவுடனே, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கினவுடனே, உலகம் போட்ட பெயரை இயேசு கிறிஸ்துவுக்காக பிதாவாகிய தேவன் மாற்றி எழுதினா, இவன் தச்சனுடைய மகன் அல்ல, இவன் யோசேப்பினுடைய மகன் அல்ல, இவன் ஆமென் பாருங்க மரியாளுடைய மகன் அல்ல, இவன் என்னுடைய நேசகுமார. கர்த்தர் இந்த 2026 கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சபையினுடைய அட்ரஸ் மாற போகிறது, சபையினுடைய அட்ரஸ் மாற போகிறது பிரதர். ஊழியத்தினுடைய அட்ரஸ் மாற போகிறது, குடும்பத்தினுடைய அட்ரஸ் மாற போகிறது. பிள்ளைகளுக்கு பேர் போட்டிருக்காங்க, என்னமா குடிகார, ஆமை படிக்காதவ, ஆமை எப்பவும் சமாதானம் இல்லாத வீடு, தரித்திரம் பிடித்த வீடு, கடன் பிடிச்ச வீடு, எப்பொழுதும் இந்த வீட்டில் நிம்மதி இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது உண்மையாண்டா. கர்த்தர் குடும்பத்தினுடைய அட்ரஸ் கர்த்தர் மாற்றி எழுதுகிற ஒரு சீசனாய் வெளிப்பட போகிறது. இட் இஸ் a prophecy. ஆவியானவர் பிராமை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி உன்னுடைய பெயர் எத்தனை அல்ல, இனி உன்னுடைய பெயர் ஆமே பாருங்கள் இஸ்ரவேல். ஆமென். வாழ்க்கையினுடைய அட்ரஸை மாற்ற இயேசுவால மட்டும்தான் முடியும். இந்த ஜெபிக்கும் பொழுது என்னவென்றால், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை, ஒரு சாட்சியை மட்டும் சொல்லிட்டு நான் வேதத்துக்குள்ளே போகிறேன். ஜெபிக்கும் பொழுது அட்ரஸ் மாறும். ரெண்டாவது, நான் சொன்னபடி ஜெபிக்கும் பொழுது யாக்கோபுக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு என்ன செய்கிறது? வளருகிறது. அல்லேலூயா. நீங்க நல்லா பாருங்க, பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் நம்மளுடைய வாழ்க்கையில் அவன் எப்படி செயல்படுவான் என்றால், நமக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவுக்கு இடைவெளியை கொண்டு வருவான். நீங்க எப்பொழுதும் ஒரு காரணம் புரிஞ்சுக்கிடணும், நமக்கு இந்த உலகத்தில் எதுவும் பெருசு இல்லை, இயேசுவோடு கூட அந்த உறவு தான் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா, உறவு வளர 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 நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கிருபையால் எல்லாம் செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாய் வந்து நீங்க சபைக்கு வந்துட்டு சும்மா நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு பேர் விசுவாசியா வீட்டுக்கு போகக்கூடாது. கர்த்தர் கூட்டம் கூடி இருப்பதை காட்டிலும் நீங்க இந்த கேம்பஸை விட்டு தாண்டின பிறகு உங்களுடைய பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையில், உங்களுடைய ஜெப வாழ்க்கையில், அவரோடு கூட உள்ள அந்த உறவில் எப்படி இருக்கிறங்க என்பதுதான் கர்த்தர் நம்மளை அதிகமாய் பார்ப்பார். கூட்டம் கூடி இருக்கும் பொழுது எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆனால் தனிமையில் இருக்கும் பொழுது ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் அதிகமாய் நம்மிடத்தில் பார்ப்பார். இந்த அட்ரஸ் மாறினது, அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் ஆண்டவர்கிட்ட பேச 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 உலகத்திலேயே ஒரு கணவன் மனைவி, மணவாளனும் மணவாட்டியும் திருமணம் ஆன பிறகு அவங்களுடைய அன்பு எப்பொழுது பெருகும் என்றால், அவர்கள் 2 பேரும் பேச பேச அன்பு என்ன செய்யும்? அப்படிதானங்கய்யா, பெருகும். அதே போலதான்
இந்த அன்பு பெருக பெருக உறவு வளரும். நான் சொல்லுகிறேன், உறவு பெருகிச்சுன்னா யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை பெரிய ஆமை பாருங்க பேரை பெருமைப்படுத்த காரணம் என்னவென்றால் அவன் போராடி ஜெபித்த ஜெபம் பரலோகத்தை அசைத்தது. அவனுக்கென்று கர்த்தர் ஒரு உறவை உருவாக்கினார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட்டது. கண்டிப்பா நான் சொல்றேமா, இந்த சத்தத்தை கேட்கிற தம்பி, வாலிப தம்பி, சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாலையும் எவ்வளோ பெரிய ஆளாலையும் நம்மளுடைய பெயரையும் சூழ்நிலையும் மாற்றி எழுத முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் மாற்றி எழுத முடியும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு என்கவுண்டர், அதாவது என் வாழ்க்கையில் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றினார் என்பதை ஒரு சின்ன சாட்சி நான் சொல்லிட்டு வேதத்துக்குள்ளே கடந்து போக போகிறேன். எங்கள் வீடு கேரளாவிலே குமுளி பகுதியிலே ஒரு சாதாரண மலை பிரதேசத்தில், குமுளியிலிருந்து 1 மணிக்கூர் போகணும். ஒரு மலை பகுதியிலே நான் ஆமேன் ஒரு தேயிலை தோட்டம், பழைய ஐயாமாருக்கெல்லாம் தெரியும் தேயிலை தோட்டத்தில் இந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும்னு. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து தான் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காய் தெரிந்தெடுத்தார். எங்கள் வீடு மலைப்பகுதி, கரண்ட் வசதிகளோ அன்னைக்கு வாகன வசதிகளோ ஒன்றுமே கிடையாது. எங்கள் வீடில் எப்படி என்றால் நாங்கள் மிகவும் வறுமையான ஒரு வீட்டில் இருந்து தான் வளர்ந்தோம். வறுமை என்று சொன்னால் எங்கள் வீடை வறுமை பயங்கரமாய் வேட்டையாடினது. ஒரு சிக்கன் பீஸு சாப்பிடுவதற்கு நாங்கள் 3 வருஷங்கள் காத்திருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வறுமை. ஒரு சிக்கன் பீஸு சாப்பிட 7 வருஷத்துக்கு இடையில தான் ஒரு புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. நியூ இயருக்கும் கிறிஸ்மஸுக்கும் எங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது வருவாங்களா அப்படின்னு காத்து இருப்போம். ஏனென்றால் அவங்க வரும்போது அவங்களுக்கு சின்னதான ட்ரெஸ்ஸை கொண்டு வருவாங்க. அதுதான் எங்களுக்கு நியூ இயருக்கும் கிறிஸ்மஸுக்கும் புது ட்ரெஸ். அப்படிப்பட்ட வாழ்க்கை. எங்களுடைய வீட்டில் வருமானம் என்னவென்றால் மாடு தான் பால் கறந்து ஊத்துறது. ஒரு வீடு கிடையாது எங்களுக்கு. ஒரு மாட்டு தொழு போல சின்ன குடிசை 10க்கு 10 அங்கதான் இருந்தோம். எங்களை யாருமே ஒரு பொருட்டா எண்ணவில்லை. எனக்கு ஆமாம் குடும்ப வறுமையினால் 13 வயசு இருக்கும் போதே எங்கள் அம்மா கூட வேலைக்கு போயிருவேன். தேயிலை தோட்டத்தில் எங்கள் அம்மா முடியாமல், எங்கள் அம்மாவுக்கு தணுப்படிச்சா உடனே சளி பிடிச்சி வீசிங் மாதிரி வந்த அந்த சூழ்நிலையிலும் எங்கள் அம்மா 16 கிலோமீட்டர் நடந்து வேலை செய்து எங்களை கஞ்சி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா இந்த மாடை பராமரித்து பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். ஆனால் எங்கள் அப்பா ரட்சிக்கப்படலை. எங்கள் அப்பா என்ன செய்வார், இந்த லாட்ரியெல்லாம் சுரண்டி ஐயாமாருக்கு தெரியும், அந்த பழைய காலத்தில் சுரண்டு லாட்ரி, அதில் பணத்தை எல்லாம் இழந்துருவார். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. வருஷங்களுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான ரூபாய் கடன், 20 லட்சத்துக்கு அதிகமாய் கடன், சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டியும் கடனும், நிம்மதி இல்லை. யாரும் எங்களை பொருட்டாய் எண்ணவில்லை. சொந்த பந்தங்கள் குடும்பங்கள் எல்லாம் பெரிய குடும்பம். ஆனால் ஒருத்தர் கூட எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க, தண்ணி குடிக்க வர மாட்டாங்க. ஏனென்றால் நாங்கள் மாட்டுத்தோல் போல குடிசையில் இருக்கிறோம். 10 ரூபாய் யாரும் எங்களை நம்பி தர மாட்டாங்க. எங்களுக்கு மாடு வாங்க கூட பணம் இல்லாமல் எங்கள் பெரியம்மா தான் மனமுருகி எங்களுக்கு மாடு தந்தாங்க. அதை வளர்த்து தான் நாங்கள் என்ன செஞ்சோம், காலத்தை ஓட்டினோம். இப்படி இருக்கும் பொழுது தான் நான் படித்து வேலை பார்த்துட்டே படித்தேன். கல்லூரி படிப்பு முடித்த பின்பு இயேசு என்னிடத்தில் 3 தடவை சொப்பனத்தில் பேசி என்னை ஊழியத்திற்காக அழைத்தார். ஆனால் எனக்குள்ள நிறைய கொஸ்டின் மார்க். எப்படி என் வாழ்க்கையில் ஒரு சைடு பார்த்தா வீடு கிடையாது, என் தங்கச்சி பெரிய கல்யாண வயசாயிற்று, அவளை திருமணம் பண்ணி கொடுக்கணும். இன்னொரு சைடு பார்த்தா 20 லட்சத்துக்கு அதிகம் கடன். இன்னொரு சைடு பார்த்தா நிம்மதி இல்லை. படித்த படிப்புக்கு வேலை பார்த்தா என்ன செய்ய முடியும்? இன்னொரு சைடு ஊழியத்துக்கு போனால் எங்கே போக முடியும், என்ன செய்ய முடியும்? ஏனென்றால் சாதாரண தேயிலை தோட்டத்தில் உள்ள ஒரு தொழிலாளியுடைய மகன் மைக்கு பிடிச்ச அனுபவம், பிரசங்கம் பண்ண அனுபவம் ஒன்றுமே கிடையாது. எங்கே போய் யாருக்கிட்ட கேட்க முடியும், என்ன செய்ய முடியும், ஒன்றுமே தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கும் பொழுது தான் திடீரென்று ஒரு பாஸ்டர் 6 நாட்கள் என்னை மொழிபெயர்க்கக்கூடிய ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருந்தார்.
பல லாங்குவேஜ்களிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்டர் என்னை கூப்பிட்டார். தம்பி, எனக்காக ஒன்று மொழிபெயர்க்க வர முடியுமா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக வாரேன். எங்கே அப்படி சொல்லி, தமிழ்நாட்டில் மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கணும். கண்டிப்பாக வாரேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் என்ன சொன்னேன், சரி நம்ம சும்மா போவோம்னு. ஆனால் இன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன், நான் சும்மா போகலை, கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றும்படியாய் கொண்டு போனார். அங்கே போனேன். அது ஒரு 1000 பேருள்ள ஒரு சபை. அந்த சபையில் அந்த ஊழியக்காரர் நல்ல ஒரு தெய்வ மனுஷன். அந்த சபையில் போய் 3 நாள் மீட்டிங். அது புத்தாண்டு வருட ஆராதனை. 2 நாள் மீட்டிங் முடிச்சு 3வது நாள் மீட்டிங்காக 10 மணிக்கு தயாராகி கொண்டு இருக்கும்போது 7 மணிக்கு என்ன ஒரு பாஸ்டர் கூப்பிட்டார். தம்பி வாங்க, ஒன்று நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு. உடனே நாங்கள் நடந்து போனோம். என் கூட போகும்போது என் பாஸ்டர் சொன்னார், நம்ம வந்த பாஸ்டருடைய வீடு இந்த வீடு தான், நம்ம இவரை பார்க்கவே இல்லை, ஒன்று அவரை பார்க்கலாம் என்று சொன்னான். நான் சொன்னேன், அவர் ரொம்ப பிஸியானாலும் அவங்களெல்லாம் எதுக்கு, இல்லை தம்பி வா நம்ம போனால் டீ குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்னை கூட்டார். நாங்களும் உள்ளே போனோம். அதேபடி அந்த பாஸ்டர் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தார். டீ குடித்த உடனே அந்த பாஸ்டர்கிட்ட என் கூட இருந்த பாஸ்டர் ஒரு கேள்வி கேட்டார். பாஸ்டர், உங்களை வெளியிலேயே பார்க்க முடியலையே, என்ன செய்கிறங்க அப்படி சொல்லி கேட்ட உடனே அவர் சொன்னேன், இல்லை வெளியில் பார்க்க முடியாது, சர்ச்சு முடிச்ச உடனே வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. ஆமாம் பாஸ்டர், உங்களை பார்த்து பேசணும்னு நினச்ச முடியல, அதனால தான் இங்கே வந்தோம். அப்போ அவர் சொன்னால், நான் யாருக்கிட்டையும் ரொம்ப எல்லாம் பேச மாட்டேன், வீட்டில் வந்துடுறேன். வீட்டில் வந்து என்ன பாஸ்டர் பண்ணுவீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் செபித்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னான். என் கூட இருந்தவர் கேட்டார், எப்படி பாஸ்டர், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரு பதில் என்னை பயங்கரமாக ஆச்சரியப்பட வைத்தது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 மணிக்கூறாவது ஆவியானவர் என்னை ஜெபிக்க வைப்பார் அப்படின்னு சொன்னான். எனக்கு என்ன, எல்லாரும் ஜெபம் பண்ணுவேன்னு தான் சொல்லுவாங்க, என்னை ஜெபிக்க வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் ஜெபிக்க வைப்பார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்ன ஒரு காரியம், தம்பி ஒரு மனுஷனால் மாமிசத்தில் 2 மணி நேரம் இல்லைன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஜெபம் பண்ண முடியாது. அந்த மணிக்கூறுகள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும்னா அது நம்ம சுய பலத்தால் முடியாது, நம்மளை அவர் ஜெபிக்க வச்சா மட்டும்தான் முடியும்னு சொன்னான். அப்போ அவர் சொன்னார், என்ன ஆவியானவர் ஜெபிக்க வைப்பார் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு, ஜெபம் பண்ணுறது ஒன்றும் நம்மளுடைய திறமை அல்ல, அவர் நம்மளை தெரிந்தெடுத்ததினால் அவர் நம்மளை ஜெபிக்க வைக்கிறார். பிரசங்கம் பண்ண அவர் வைக்கிறார், பாட்டு பாட அவர் வைக்கிறார். எனக்கு அப்பதான் புரிஞ்சு, எல்லாம் அவர் செஞ்சா மட்டும்தான் உண்டு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டேன், அப்ப பாஸ்டர் ஜெபிக்க அவர் வைக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நாம் ஒரு விலை கொடுக்க ரெடி ஆகணும்னு சொன்னார். விலையா என்ன பாஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு சாட்சி சொன்னார். தம்பி, நான் ரவுடியாக இருந்து ரட்சிக்கப்பட்டேன். எங்கள் சபை பைபிள் காலேஜை படிச்சுட்டு முடித்த உடனே எனக்கு சபையை தந்துட்டாங்க. எங்கள் சபை ஒரு 25 பேருள்ள ஒரு சபையாக இருந்தது. நான் என்ன செய்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் சபையில் ஆத்துமாக்கர் வரணும்னா என்ன செய்யணும்னு கேட்கும்போது எனக்குள்ள ஒரு சத்தம் வந்துச்சு, ஒன்று ஒரு விலை கரையம் கொடு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்கம்மா, இங்கே இருக்கிற ஊழியக்காரங்கெல்லாம் இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்துவது இந்த வயசான காலத்தில் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு விசுவாசியெல்லாம் நினச்சிக்கிறாங்க ஊழியக்காரங்க தானே அவங்களுக்கு என்ன அப்படின்னு. இல்லைம்மா, இவங்க பின்னாடி கொடுத்த ஒரு விலைக்கரையும் யாருக்கும் தெரியாது, அது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அசால்ட்டா எல்லாரும் குறை சொல்லிட்டு போயிடுறாங்க, அவருக்கு என்ன அப்படி இல்லை. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது சும்மா அல்ல, ஒன்று ஆண்டவருடைய கிருபை, 2வது அவர்கள் தனிமையில் இருந்த விலை கொடுத்த கிரயம் அவங்களுக்கும் ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. அதனால தான் அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் விலை கொடுங்க ஜோமனுங்கன்னு ஓயாம சபையில் பரிசுத்தமாய் வாழணும்னு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற காரியம் நேரம் போகிறதுக்காக அல்ல, ஏதோ சொல்லணும்னு இல்லை. அவர்கள் அது தன் வாழ்க்கையில் அனுபவித்து காமை ருசித்தனால தான் சொல்லுகிறார். அப்போ அவர் சொன்னார், தம்பி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ கேட்கும்போது ஆண்டவர் என்று சொன்னார், நீ விலை கொடுக்கணும், என்னோடு கூட நெருங்கி வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது எப்படிப்பா, அது என்னுடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும்னா. உடனே இவர் என்ன செய்தார், 40 நாள் சோத்ரம் 40 நாள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சு
ரூம் அடைச்சு உள்ளே இருந்து ஜெபிக்க தொடங்கினார். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே நாளுகள் ஆக ஆக ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆவியானவரே என்னை ஜெபிக்க வைங்கப்பான்னு சொன்ன உடனே ஆவியானவர் ஜெபிக்க வைத்தாரா. நாளுகள் ஆக ஆக மணிக்கூறுகள் நேரம் ஆயிட்டான். ஆக ஆக 5 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் ஆயிடுச்சான். கடைசி 35வது நாள் ராத்திரியில் அவர் கண்ணீர் விட்டு, ஆண்டவரே இத்ரோவின் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த மோசைக்காக ஓரை வனாந்தரத்தில் வெளிப்பட்ட தேவ மகிமை உண்மைனா, தமஸ்குக்கு போகும்போது குதிரைக்கு மேல் இருந்தவனை தள்ளிவிட்டு சவுலாய் இருந்தவனை பவுலாய் மாற்றினது உண்மை என்றால், ஆமேன், தூங்கிக் கொண்டிருந்தவன் போராடி ஜெபித்த போது எத்தனாய் இருந்தவனை, ஏமாற்றுக்காரனாய் இருந்தவனை இஸ்ரவேல்னு பெயர் மாற்றின அந்த மகிமை வெளிப்பட்டது உண்மைனா, எனக்காக உம்முடைய மகிமையின் பிரசன்னம் என் ரூமில் இறங்கி வரணும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபித்த உடனே ஆமேன், பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் அவருடைய ரூமில் இறங்கி வந்தது. பரிசுத்த ஆவியானுடைய மகிமையின் பிரசன்னம் அவருடைய ரூமில் இறங்கி வந்த உடனே ஆவியானவர் தரிசனத்துக்குள்ள எடுத்துக்கொண்டு போனாரா. உடனே கேட்ட ஒரு கேள்வி, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட உடனே அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு ஒன்றும் வேண்டாயா, என் வாழ்க்கையில என் சபையில இயேசுவை தெரியாத ஜனங்கள் ஆமென் ஏறி வர வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. உடனே ஒரு சத்தம் வந்துச்சா, உன் வாழ்க்கையில ஊழியம், ஆமென், முதல்ல நான், 2வது குடும்பம், 3வது ஊழியத்தை மட்டும் நீ பார்த்துட்டு நீ இருக்க தயார்னா, என் சமூகத்தில் அதிக நேரத்தை நீ செலவிட ரெடினா, நான் உனக்கு ஆத்துமாக்களை தருவேன் என்று சொல்லி அவர் சொன்னாரா. உடனே 1 வருஷங்கள் என்ன செய்தாரா, ஆமை, வீட்டில இருந்து ஜெபிப்பாரா, குடும்பத்தை பார்ப்பாரா, ஊழியத்துக்கு போவாரா, வந்துருவாரா, வேற எந்த ப்ரோக்ராம் பிடிக்க மாட்டாரா. அப்படி இருந்து ஜெபம் பண்ண தொடங்கின உடனே கரெக்டா ஒரே வருஷத்துல கர்த்தர் 400 ஆமென் இயேசுவை தெரியாதவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்தாரா. அப்ப எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, அவரோடு கூட உறவு பெருக 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 நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்வாருன்னு. உடனே என்ன செய்த, ஆமை பாருங்க, 3 நாள் ஆமை மீட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு போனேன். அம்மா கிட்ட சொன்னேன், 30 நாள் ஆமை ஆமை வெளியில வரமாட்டோமா, என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, உள்ள உட்காந்து ஜெபிக்க போறோம் என்று. உள்ள உட்காந்து ஜெபம் பண்ணேன், ஜெபிக்கவே முடியல. 2 மணி நேரத்துக்கு மேல உட்காந்து முழங்கால் படி போட முடியல. உடனே ஆமை பாருங்க என்ன செய்யலாம்னு கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை அவர் பாஸ்டர் முகாந்திரம் வெளிப்படுத்தினா, அப்பா ஜெபிக்க வைங்கப்பா அப்படின்னு சொல்ல சொன்னா. அப்படி நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை ஜெபிக்க வைங்கன்னு. அப்பொழுது ஜெபிக்க வைங்கன்னு நான் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண உடனே ஆவியானவர் என்னை ஜெபிக்க வைத்தா. ஜெபம் பண்ணவே முடியாத என்ன கர்த்தர் முத நாள் 5 மணிக்கூறுகள் ஜெபிக்க வைத்தா. நாளுகள் ஆக ஆக மணிக்கூறுகள் கூட தொடங்கிச்சு. பைபிள் படிச்சா ஒண்ணுமே புரியாதுமா, வசனம் படிச்சா ஒன்றும் புரியாது. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் 2-3 மணிக்கூறுகள் பைபிளை படிக்க வைத்தா. படிக்க வைக்க வைக்க வேதத்தின் ரகசியங்கள் வெளிப்பட தொடங்கிச்சு. ரகசியங்கள் மர்மங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினா. நாளுகள் ஆக 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 எனக்கும் அவருக்கும் ஒரு ஆழமான உறவு ஆவியான வெளிப்பட தொடங்கிச்சு. 9வது நாள் ராத்திரியில முழங்கால் படிக்கிட்டு ஜெபம், ஆண்டவரே அந்த பாஸ்டர் சொன்ன சாட்சி உண்மைனா, அவருடைய ரூமில் இறங்கி வந்த அந்த தேவனுடைய பிரசன்ஸ் உண்மைனா, என்னுடைய ரூமிலையும் அந்த தேவனுடைய மகிமை வெளிப்படணும்னு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிக்கிட்டே காமை படுத்து தூங்கிட்டேன். ராத்திரி நேரத்தில் மறுபடியும் எழும்பி தட்டுனது போல இருந்துச்சு. யாரோ தட்டுனது போல எழும்பி பார்த்தேன், யாருமே கிடையாது. மறுபடியும் உட்கார்ந்து ஜெபிக்க தொடங்கினேன். ஜெபம் ஒரு தேவ மகிமை எனக்குள்ள வெளிப்பட்டுச்சு. காமை உடம்பு சூடடிக்க தொடங்கிச்சு. சூட்டினுடைய அளவு கூடிச்சு. 20 நிமிஷம் கடித்த பிறகு ஒரு தேவ பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் என்னை தொட்டு அபிஷேகம் பண்ணனா. ஒரு மகிமை எனக்குள்ள வெளிப்பட்டுச்சு. அன்னைக்கு வரை ஜெபிக்க முடியாத என்ன கர்த்தருடைய ஆவியானவர் மணிக்கூறுகள் ஜெபிக்க வைத்தார். ஜெபம் உடனே ஆமை படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோன் கால் வந்த உடனே ஆமேன் இந்த ஃபோன் எடுத்து நான் ஆமை பாருங்க பேசினேன். பிரைஸ் சொல்லோடு யாருன்னு கேட்டோன்னு அவர் சொன்னார், ஆமை பாருங்க நாங்கள் ஒரு பாஸ்டர் பேசுகிறோம். முத ஒரு பாஸ்டர் கூப்பிட்றாரு. என்னங்க பாஸ்டர் அப்படின்னு. எனக்காக ஒன்று ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. உங்களுக்காக ஜெபம் பண்ணுவா, என் நம்பர் எப்படி கிடைச்சி, அது வர கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்க தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண தொடங்கினேன். ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்தது என்றால், அவர் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்களை ஆண்டவர் பேசுகிறார்.
பேசினார். பேசின உடனே அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என் வாழ்க்கையில் நடந்த காரியம் எப்படி இவருக்கு தெரியும்னு. நான் சொன்னேன், எனக்கும் தெரியாது, நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் ஏதோ பேசினாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு காரியம் சொன்னா, உங்களிடத்தில் ஆவியானவர் இருக்கிறதை நான் உணர்கிறேன், நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வரலாமான்னு கேட்டார். கண்டிப்பா வாங்கன்னு சொன்னேன். உடனே அவர்கள் என்ன செய்தார், ஆமை பாருங்க, மறுநாள் காலையில் ஆமை எங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வர முடியா கடந்து வந்தார். அப்படி எனக்கு ஒரு காரியத்தை ஆவியானவர் முதல்ல ஒன்று பேசினார். ஆமே, உறவு பெருகி நான் உன்னோடு கூட இருந்தவன்றா, நீ என்னோடு கூட இருந்தனா, யாரையும் தேடி நீ போக தேவையில்லை, உன்னை தேடி அநேகர்கள் கடந்து வருவார்கள் என்று ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அப்ப எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு, அவர் நம்மோடு கூட இருந்தா சகல தேசத்தில் உள்ளவர்களும் யோசேப்பின் இடத்தில் ஆதியாகமம் 41:56-57 சொன்னது போல தானியம் வாங்கும்படியாய் கடந்து வந்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தா விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியா அநேகரை கர்த்தர் நம்மளை தேடி வருவார்கள். இரண்டாவது எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு, ஆமே, ஆண்டவர் நமக்குள்ள வெளிப்பட்டா கூரை வீடா இருந்தானே, குடிசை வீடா இருந்தானே, சகல பேரையும் கர்த்தர் நமக்கு முன்பாக கொண்டு வருவா. அப்படின்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினா. உடனே பாருங்க, எங்க வீட்டுக்கு முத ஒரு விலை வெடிப்புள்ள கார் வந்தது. அப்ப எனக்கு புரிஞ்சு சொந்த பந்தங்க யாரும் வர மாட்டாங்க, ஆனா 150 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்த ஆளுகள் தேடி வந்தார்கள். வீட்டுக்கு வந்ததம்மா, வீட்டுக்கு வந்த உடனே கார்ல இறங்கி வந்தாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன் வந்தார். அவர் வந்து என்ன பார்த்தார், பார்த்த உடனே சின்ன பை அப்படின்னு சொன்னாங்க. பார்த்த உடனே பிரைஸ் சொல்லுவார் பிரதர், பாஸ்டர் டேனியல் யாருன்னு கேட்டாங்க. நான் தான் கேட்ட உடனே, ஆமே, ரொம்ப குட்டியா இருக்கிறங்க அப்படின்னு. ஏன்னா ரொம்ப சின்ன பை, இப்பவும் குட்டி தான், சோத்துறோம். ஆமே பாருங்க, ஆமே, என்ன பார்த்த உடனே சின்ன பையன், எங்க வீடெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்கல, மாட்டுத்தொழு போல இப்படி எல்லாம் பார்த்தாங்க, இப்படி மேலே கீழெல்லாம் பார்த்துட்டு நல்லா இல்லையா அப்படி சொல்லிட்டு, ஆமே, அவங்களுக்கு ஒரு மனசு, ஆமே, இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க மனசுல வந்து ஒரு விருப்பம் இல்லை. உடனே கூட இருந்தவர் சொன்னா, சரி வந்துட்டோம்ல ஜெபம் பண்ணிட்டு போவோம்னு. ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே ஆவியானவர் சொன்னா ஜெபம் பண்ணலாம்னு. ஜெபம் பண்ண உடனே ஆவியானவர் சொன்னார், அவர் ஷோல்டர்ல போய் கையை வை அப்படின்னு. ஷோல்டர்ல போய் கையை வைத்த உடனே பாருங்க, ஆமை 24 வருஷம் சுகமாகாத ஹார்ட் ப்ராப்ளத்தை ஏசப்பா சுகமாக்கினார். அல்லையா? அப்போ ரெண்டாவது ஒரு காரியம் புரிஞ்சிச்சு, வயசு இல்லை, படிப்பு இல்லை, டாக்டரேட் இல்லை, பெரிய PhD இல்லை, அற்புதம் செய்கிறது யாருன்னா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க ஜெபித்தாலும் போதோ கர்த்தர் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்கிறது நீங்களும் நான் இல்லை, எந்த பாஸ்டர்மாரும் கிடையாது, எவ்வளவு பெரிய ஆமே பாருங்க ப்ராஃபட்டும் கிடையாது, எவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. அற்புதம் செய்கிறது யார் என்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இயேசு நம்மோடு கூட இருந்தா அற்புதங்கள் தானாய் நடக்கும். ஆமென். எனக்கு அப்ப ரெண்டாவது ஒன்று புரிஞ்சு, உடம்போ சரீரம் திறமையோ ஒன்று இல்லை, இயேசு தான் அற்புதம் செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் எனக்கு ரெண்டு காரியம், ஒன்று தீர்க்க தரிசனத்தின் கிருபை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார்னு, ரெண்டாவது வியாதிகளை இயேசப்பா சுகமாக்குற கிருபைகள் தந்திருக்கிறார். அப்போ எனக்கு புரிஞ்சு, அப்படி சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே அவங்க முடிஞ்ச உடனே என்னை கட்டி பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க, நாங்கள் சின்ன பையன் நினச்சோம், ஆனால் ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறத உணர்ந்து என் வியாதி ஆண்டவர் சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஊழியம் ஒரு பாஸ்டருக்காக ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தா. ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு கவர் எடுத்து என் கையில் தந்தாங்க. அந்த கவரில் கரெக்டாக 2500 ரூபாய் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சிச்சு, ஆண்டவர் மூணாவது ஒன்றுக்கு பேசினா, பணத்துக்காக ஜெபிக்க தேவையில்லை, பணத்துக்கு தேடி போக தேவையில்லை, நான் உன் கூட இருந்தா பணம் உன்னை தேடி வரும்னு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையால் இன்னைக்கு வர நன்மைகளுக்கு குறைவில்லை. இந்த என்கவுண்டர் நடந்த 3 மாசத்துக்குள்ளேயே கர்த்தர் எங்க 20 லட்ச ரூபா கடத்தை அடைச்சி வாசல்களை திறந்தா 20 லட்ச ரூபா கடத்தை அடைச்சு விட்டா. கயம்மே ஆண்டவர் சொல்லுகிறேம்மா, ஃபினான்ஷியலுக்காய் காத்திருக்க உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன், உட்காந்து ஏசப்பா பணத்தை தாங்கன்னு ஜெபம் பண்றது அல்ல ஜெபம். ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்றது அல்ல. உங்க இருதயம் எனக்குள்ள வேணுமப்பா, நீங்க எனக்குள்ளே கடந்து வரணும்னு ஜெபிக்க தயாரானா கண்டிப்பாய் கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவா, அவர் நம்மளை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். உடனே நான் கண்ண முடி ஆமே பாருங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சு, ஆண்டவர் நம்ம கூட இருந்தா பணத்தையெல்லாம் தேடி போக தேவையில்லை, நன்மைகள்லாம் நம்மளை தேடி வரும்னு எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சு ஆண்டவர் பாருங்க வாசல்களை திறந்தார். அப்படி இருந்து மறுபடியும் நான் ஜெபிக்க தொடங்கினேன். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே ஆமே பாருங்க, ஆமே ரூமுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணி இவங்க வந்தபோது மட்டும் ஜெபம் பண்ணிட்டு மறுபடி அப்படி உள்ளே உட்காந்து ஜெபிக்க தொடங்கினேன். மறுநாள் ஆச்சு. மறுநாள் ஆகும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்து ஆண்டவர் சொன்னார், அந்த ஃபோன் எடுத்து பேசும்போது தான் எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சு, யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே நேற்றுக்கு வந்தாங்களே
நாங்கள் அவங்க நம்பர் கொடுத்து பேசுகிறோம் அப்படின்னு. ஆமாம், என்ன பிரதர் அப்படி சொல்லு. அவர் சொன்னார், நாங்கள் பிரதர் இல்லை, நாங்கள் ஒரு பாஸ்டர். என்ன பாஸ்டர் அப்படி சொன்னோம். எங்களுக்காக ஒன்று ஜெபம் பண்ணோம். பாஸ்டர், நான் 30 நாள் ஜெபத்தில் இருக்கிறேன். இல்லை, நீங்கள் வர வேண்டாம், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம்னு. உடனே கண்டிப்பாக வாங்க ஜெபம் இல்லாமல் சொன்ன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட சொன்னாங்க, ஆமாம் வரும்போது நான் மட்டுமல்ல, எங்கள் டிஸ்ட்ரிக்டினுடைய எம்பியும் உங்களுக்கு வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவாங்கன்னு சொன்ன உடனே என் கண்ணில் கண்ணீர் வந்து. ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் ஒரு கிளாஸ் மாட்டுத்தொழு போல குடியில் இருக்கிறோம்னு தண்ணி குடிக்க வர மாட்டாங்க. ஆனால் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே, அவருக்கு எங்கள் வாழ்க்கையில் ஒரு உறவு வந்த உடனே கர்த்தர் எம்பி மாற எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, உன்னதமானவர்களை நம்ம தேடி வர வேண்டும் என்றால் அவரோடு கூட நம்ம உறவில் வளரும் பொழுது கண்டிப்பாய் உன்னதமானவர்கள் நம்மளை தேடி வருவார்கள். நம்மளை கொண்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவா. கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், சபையில் உன்னதமானவர்கள் ஏறி வரப்போகிறார்கள். இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் அத்தனை பேரை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்க கை கொண்டு இந்தியாவில் உள்ள உன்னதமானவர்களை அபிஷேகம் பண்ண போகிறீர்கள். ஜெபம் பண்ணி ஆமை கசாரிகளை சேர்ல பதவி பிரமாணங்களை பண்ண போகிறீர்கள். ஆண்டவர் அதை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர்கள் இந்த கடைசி நாளில் வெளிப்பட போகிறது, வெளிப்பட போகிறது. எஸ், இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட மகிமை. அம்மா, நீங்க சாதாரண ஒரு வீட்டில் உள்ளவங்க தான், ஆனா இயேசுவினுடைய மகிமை உங்க வீட்டில் வெளிப்பட்டா அவரோடு கூட நீங்க நெருக்கமாய் நெருங்கி வந்தீங்கன்னா நீங்க யாரையும் தேடி போக தேவையில்லை. அவர்கள் ஆமே உன்னதமானவர்கள் உங்களை தேடி வருகிற ஆமே காலங்கள் வெளிப்பட போகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகம் சில பேர் மேல் இந்த ராத்திரி வேளையில் விழப்போகிறது. எத்தனை பேர் கேட்க முடியும்? அப்படிப்பட்ட மகிமை இந்த ராத்திரி வேளையில் இறங்கட்டும் என்று கர்த்தருடைய கிருபையால் தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் தகுதிப்படுத்தி இந்தியாவில் உள்ள உன்னதமான அநேகர்களுக்கு ஜெபிக்க கர்த்தர் கிருபையை தந்தார். அநேக போலீஸ் கோட்டர்ஸ்கள், டிஜிபி, ஐஜி, டெப்யூட்டி கமிஷனர்கள், உன்னதமானவர்கள் ஜெபிக்க கர்த்தர் கிருபைகளை தந்த. இப்போ கூட நான் ஆந்திராவில் போய் ஒரு டிஜிபி பாஸ்டர்மார் கான்ஃபரன்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு டிஜிபி குவார்ட்டர்ஸில் போய் சாப்பிட்டு அத்தனை ஆந்திர பிரதேசனுடைய டிஜிபிகள், டெப்யூட்டி கமிஷனர் அநேகருக்கு ஜெபம் கர்த்தர் கிருபை தந்தா. அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, அவர் நம்ம கூட இருந்தா எல்லாம் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஒன்று தான் சரண்டர் பண்ணும். எனக்கு இந்த பூமியில் எதுவும் வேண்டாப்பா, நீங்கள் போதும்பான்னு உட்கார தயாராகணும். உறவை வளர்த்தணுமா, உறவை பெருக பண்ணணுமா ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? எங்களுக்கு எந்த பாரம்பரியமும் இல்லை. ஒரு பாஸ்டர்மாருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு சீக்கிரம் கிடைச்சிடும். சபை அப்படி ஆமே கீபோர்டு வாசிக்க சீக்கிரம் கிடைச்சிடும். அவங்களுக்கு புல்பீட்டு, அவங்களுக்கு ஸ்டேஜ் ரெடியாக இருக்குது. ஆனால் சாதாரண ஒரு குடும்பத்தில் நீ ஆமேன் ஏறி வந்து ஒரு இடத்துல நிற்கணும்னா அது சாதாரண விஷயம் அல்ல. அது கர்த்தருடைய கிருபையால் மட்டும்தான் முடியும். ஆமாம், அது என்னால் தைரியமாக சொல்ல முடியும். பாருங்க, இப்படி உட்காந்து இருந்து ஜெபம் பண்ணே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அநேகருக்கு அம்மை நம்பிமார்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் பலத்தை கிரிகளை செய்தார். அம்மே அப்படி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்த உடனே மறுநாள் ஒரு 3 நாள்கள் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. பிரைஸ் லோடு அப்படி சொல்ல, பிரைஸ் லோடுன்னு யாரும் அப்படி கேட்டேன். தம்பி என்ன தெரியலையா? தெரியலப்பா சார். யாருன்னு கேட்டேன். நீங்கள் வந்தங்களே ஆமே அந்த சர்ச்சில் உள்ள டிரான்ஸ்லேட் பண்ண வந்தாங்க, அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் பேசுகிறேன். எனக்கு கேட்டேன், என்ன பாஸ்டர், என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சி? உங்களை கூட்டிகிட்டு வந்த பாஸ்டர் கிட்ட தான் வாங்கினேன். எனக்காக ஒன்று ஆமேன் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆவியானவர் என்கிட்ட சொன்னார், 3 நாள் மீட்டிங்காக எங்கள் சர்ச்சுக்கு வர முடியுமா அப்படின்னு. எனக்கே பயங்கர ஆச்சரியம். ஆமே, எப்படி ஒரு பழக்கமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் மொழிபெயர்க்கிறத வைத்துட்டு மைக்கு பிடிச்ச அனுபவம் இல்லாத நம்மளை 3 நாள் மீட்டிங்க்கு கூப்பிடுறாங்களே, எப்படி சாத்தியமோன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் சொன்னால் தைரியமாக போ அப்படின்னு. உடனே முத கர்த்தர் 3 நாள் மீட்டிங்க்கு அந்த சபைக்கு போக கர்த்தர் வாசலை திறந்தார். அங்கே போன உடனே எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது. நான் ஆமை ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு விசுவாசத்தை குறித்து 2 வார்த்தை பிரசங்கம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஏனென்றால் பைபிள் காலேஜ் அப்போல்லாம் படித்த அனுபவங்கள் இல்லை. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய கிருபையால் அநேக படித்து அநேக இடத்துல பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபைகளை பாஸ்டர்மார் கான்ஃபரன்ஸுகள், அநேக உன்னதமான மிஷினரி கான்ஃபரன்ஸுகள், வெளிநாடுகள் வரை கொண்டு போய் பிரசங்கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்து. ஆனால் அன்னைக்கு ஒன்றுமே தெரியாது. வசனத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்பாடு வர பிரசங்கம் பண்ணாலும் 20 நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணவும் தெரியாது. உடனே நான் என்ன செய்ய போறேன்னு அங்கே போனேன். விசுவாசத்தை குறித்து ஒரு பிரசங்கத்தை தயார் பண்ணிட்டு போனேன். அந்த பாஸ்டர்மா என் கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டாங்க, தம்பி இன்னைக்கு 3.5 மணி நேரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு.
சோத்திரம். நமக்கு ஒன்றுமே தெரியாது. 3.5 மணி நேரம் எப்படியா பிரசங்கம் பண்ண? நானும் பார்த்தேன். ஆதி ஆமத்திலேருந்து வெளிப்பாடு வரை சொன்னாலும் நம்மளால் 1/2 மணி நேரத்துக்கு மேலே தாங்காதே. எப்படி 3.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ண அப்படி சொல்லி நான் உட்காந்து இருந்த உடனே அந்த பாஸ்டர் வந்து பாருங்க ஒரு பாட்டு பாடலாம். அவனு பாட்டு பாடினேன். பாட்டுக்கு அடுத்த லைன் தெரியல, பாடின லைனே பாடிக்கிட்டு இருந்தேன். சோத்திரம். பாடின லைனே பாடிக்கிட்டு இருந்த உடனே ஒன்றுமே வெளிப்படலை. பாருங்க, சரி என்ன செய்யலாம், பாடல லைனே பாடுறோம், இனி நம்மகிட்ட யாரும் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி மெசேஜ் கொடுக்கலாம். திறந்த உடனே ஆவியானவர் சொன்னார், எபேசியர் 6:10 கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையிலும் பலப்படுங்க, இந்த வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். உடனே எல்லாரும் எடுத்துக்கோங்க, எபேசியர் 6:10 கர்த்தரும் அவருடைய சத்துவத்தில் வல்லமையில் பலப்படுங்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த வசனம் எடுத்து வாசிச்சாங்க. பக்கத்தில் கை கொடுத்துட்டு எல்லாரும் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே பக்கத்தில் கை கொடுத்து சொன்ன உடனே பின்னாடி 10 வருஷமாய் மெண்டலாக இருந்து சுகமாகாத ஒரு சகோதரி அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனேயே இயேசு கிறிஸ்து ஒன்று செய்யாமலே கர்த்தர் சுகமாக்க வாசல்களை திறந்தா. பிரசங்கம் பண்ண தெரியாத கர்த்தர் என் நாவை தொட்டா. பாருங்க, ஆவியானவர் 3.5 மணிக்கூறுகள் பிரசங்கம் பண்ணக்கூடிய கிருபையை கொடுத்தா. அன்னைக்கு ஆவியானவர் என்னுடைய நாவை தொட்டா. கர்த்தருடைய கிருபையால் இன்னைக்கு மணிக்கூறுகள் மெசேஜ் கொடுக்கக்கூடிய கிருபைகள், யாரும் எடுக்காத சப்ஜெக்டுகள், யாரும் கொடுக்காத வார்த்தைகளை பிரசங்கம் பண்ண கர்த்தர் இந்த சின்ன வயசுல கர்த்தர் கிருபை செய்தார். அன்னையிலிருந்து மீட்டிங்கள் புக்காக தொடங்கிச்சு. இன்னைக்கு வர கர்த்தருடைய கிருபையால் மீட்டிங்களுக்கு பஞ்சமே இல்லை. உன்னதமான சபைகளுக்கு கொண்டு சென்று கர்த்தர் பாருங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்ப எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சுமா, உறவு பெருக 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 கர்த்தர் நம்மளை உயர்த்துவா. உறவு பெருகணும்னா தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கணும். கர்த்தருக்கு 2 காரியம் ரொம்ப முக்கியம். ஒன்று உண்மை. கர்த்தருடைய சித்தம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை உண்மையை குறித்து எடுப்பேன், அளவான சப்ஜெக்டுகள் எடுப்பேன். பாருங்கள், 2வது தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரோடு கூட நெருங்குறவங்களை பாருங்க கர்த்தர் வெளியரங்கமாய் பயன்படுத்துவா. அதனால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீயோ ஜெபம் பண்ணும்போது கதவை பூட்டி அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் உள்ள பிதாவினிடத்தில் ரகசியமாய் ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பா. மார்க் 3ஆம் அதிகாரம் 13-14 சொல்லப்படுகிறது, இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி தமக்கு சித்தமான 12 பேரை தெரிந்தெடுத்து அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாய் வியாதிகளை சுகமாக்கும்படியாய் அதிகாரமுறையவர்களாய் ஏற்படுத்தினார். சங்கீதம் 40 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திருந்தே அப்பொழுது அவர் என் பக்கமாய் சாய்ந்தார் என்று. இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றா, நீங்கள் அவரோடு கூட நெருங்கி வர ரெடி என்றா. கர்த்தர் சொல்லுகிறார், குடும்பத்தில் உலகம் போட்ட பெயர், பிசாசு கெட்டின சில பெயரை கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். கர்த்தர் மாற்றி எழுத போகிறார். இந்த ராத்திரி வேளையிலே அப்படிப்பட்ட ஒரு மகிமை சில பேர் மேல இறங்க போகிறது. ஆண்டவரை தேட ரெடி என்றா கர்த்தர் அநேகரை உயர்த்தி உன்னதமான இடங்களுக்கு கொண்டு செல்ல கர்த்தர் ரெடியா இருக்கிறார். யாக்கோபினுடைய பெயரை அவன் போராடி ஜெபித்த போது மாற்ற முடியும் என்று உண்மை என்றா இந்த ராத்திரி வேளையிலே இந்த பட்டணத்தில் உள்ள பெயரை சில பரிசுத்தவான்களால் மாற்றி எழுத முடியும். இந்த இடத்தில் உள்ள பெயரை மாற்றி எழுத முடியும். உலகம் பேரு போட்டது குடி பழக்கம், குடிகாரக ஊரு, இல்லை என்றால் விபச்சாரம் பிடித்த இடம், இல்ல தரித்திரம், கடன் பிரச்சனை என்று. ஆனால் ஜெபிக்கிற ஒரு தலைமுறைகள் எழுமனா கர்த்தர் சகலதையும் மாற்றி எழுதுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உறவு ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்கயா. பயன்படுத்துறது கர்த்தர். இன்னைக்கு வர எனக்கு எந்த யூடியூபோ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ ட்விட்டரோ ஒன்றுமே கிடையாது. என்னை எங்கேயும் பார்க்கவும் முடியாது. என்னை யாருக்கும் பாஸ்டர்னே தெரியாது. பாஸ்டர்னு என்னை யாருக்கும் தெரியும். எங்கள் குடும்பத்திலே இன்னும் பாஸ்டர்னு தெரியாது. ஒரு பிரபலமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் எனக்கு மீட்டிங்கு பஞ்சல். இந்த வருஷம் மொத்தம் மீட்டிங் புக்காக இருக்குது. 2029 வரை எனக்கு மீட்டிங்கு டேட்டு இருக்குது. அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, பிரபலம் பப்ளிசிட்டி எல்லாம் ஒன்றும் நம்மளை உயர்த்தாது, பயன்படுத்தாது. கர்த்தர் தான் நம்மளை உயர்த்துறவர். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் சொல்றார், செபிக்கிறவனுக்கு முதல்ல பதில் உண்டு. 2வது, செபிக்கிறவன் வாழ்க்கையில அடையாளத்தை மாற்றுவார். எத்தனை பேருமா விசுவசிக்கிறாங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறாங்க? நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும். ஆகாரத்தை ஊற்றுறது தான் ஊழியக்காரர்களுடைய கடமை.
சபை நல்லா புரிஞ்சுக்கிட்டணும் விசுவாசிகள். ஆகாரத்தை ஊற்றுறது தான் ஊழியக்காரர்களுடைய கடமை. அதை சாப்பிட வேண்டியது உங்களுடைய கடமை. போதிக்கிறது எங்களுடைய கடமை. அதை உங்க வீட்டில் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களேன். உங்க வீட்டில் நீங்க முழங்கால் படி போடும்போது தான் உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு வெளிப்படும். உங்க பக்கத்து தெருவில் ரட்சிப்பு வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஊழியக்காரர் மட்டும் ஜெபித்தா பറ്റാது. ஜெபத்துக்காக ஊழியக்காரரோடு கூட உறுதுணையாக இருந்து விசுவாசிகளும் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. என்னன்னு தெரியல, முதல் நாள் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங். ஆனால் ஆண்டவர் இப்படி பேசுறது என்னன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்து ப்ராபசியாய் சொல்லுகிறார், இன்னும் அநேக குடும்பங்கள் ஆண்டவரோடு கூட நெருக்கமான உறவுல ஏறி வரணும்னு கர்த்தர் வெளிப்படுத்துறார். பாஸ்டர், அநேக குடும்பங்கள் எல்லாம் விசுவாசிகள் தானே? எல்லாம் விசுவாசிகள் தானே? நான் பிலீவர் இருக்காங்களா? புதுசாக உள்ளவங்ககிட்டே சொல்கிறேன், நீங்கள் ஏசப்பா சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அநேகரை பார்த்து கர்த்தர் சொல்ல, இன்னும் ஜெபத்தில் வளரணும், உறவு பெருகணும். நீண்ட வருஷங்களாய் காத்திருக்கிற விஷயங்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் சில காரியத்தில் பெருக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்காக சில விலைக்கரையும் கொடுக்க வேண்டும், விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். கடந்த நாள் நான் இங்கே ஒரு மீட்டிங் வந்திருக்கும் போது ஃபாதர் ஐயாவை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. ஃபாதர் ஐயா முதல் ட்ரிப்பு துபாய்க்கு போயிருக்கும் பொழுது அமை கூட இருந்தவங்களாம் ஃபாதரை கூப்பிட்டாங்களாம், ஐயா வாங்க துபாயை சுற்றி பார்க்க போகலாம். நான் நினச்சேன், ஏன் ஃபாதர் ஐயா இத்தனை வருஷம் ஆயிட்டு யாராலும் அசைக்க முடியல, கர்த்தர் பயங்கரமாக பயன்படுத்துகிறார். இப்பவும் பாட்டு போட்டால் பயங்கரமாக ஆமே உலகம் முழுவதும் அந்த வார்த்தை ரீச் ஆகுதே என்னன்னு சொல்லி நான் கேட்கும் பொழுது, ஆமே ஒரு பாஸ்டர் என்கிட்ட, ஒரு அவரோடு நெருக்கமாக உள்ள ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி, அதுக்கு ஒரு விலைக்கரையம் உண்டு. என்ன விலைக்கரையம் கேட்கும் போது சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, ஒரு தடவை துபாய்க்கு மீட்டிங்கு போனாராம். மீட்டிங்கு போயிருக்கும்போது கூட இருந்தவங்களாம் வந்து கேட்டாங்களாம், ஆமே வாங்கய்யா துபாயை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு. உடனே இவர் என்ன செஞ்சாரா, நான் வரல நீங்க போங்கன்னு வற்புறுத்தி கேட்டாங்களாம். போகவே இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க நீங்க வரலன்னா நாங்க பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டாங்களாம். இவர் உட்கார்ந்திருந்தவர் ஜெபம் பண்ண தொடங்கினாரா. ஜெபம் பண்ண தொடங்கும் போது ஆவியானவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்டாரா, அன்பு மகனே எல்லாரும் துபாயை வந்து சுத்தி பார்க்க போயிட்டாங்க, ஆனா நீ மட்டும் போகாம இந்த ரூம்ல இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் அப்ப பாடின ஒரு பாட்டு தான், மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் சித்தம் செய், இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, மோடு இருப்பதுதான். இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் சொல்ல முடியும், அவரோடு கூட இருப்பது போல வாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. உம் சித்தம் செய்வது. சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி, அவரோடு கூட மட்டும் அவரை எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என்
சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அப்ப அந்த ஊழியக்காரர் என்று சொன்னா, சூழ்நிலை இருக்கும்போது விலை கொடுக்கிறது அல்ல, நம்ம எல்லா சூழ்நிலைகளும் எதிராக இருக்கும்போது தேவ சமூகத்திலே கொடுக்கிற விலையை கர்த்தர் அதிகமாய் பார்ப்பார். அல்லேலூயா. இது ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, விசுவாசிகள் அத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீங்க ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து இருக்கணும். இன்னும் தேவ சமூகம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க என்றால், வர்றாங்க, வந்த உடனே எல்லாம் கிடைச்சிரும் சொல்லிட்டு வர்றாங்க, கிடைச்ச உடனே ஆண்டவரை விட்டு என்ன செஞ்சிடறாங்க, பின்னாடி போயிடுறாங்க. 3 நாளைக்கு நல்லா இருக்கிறாங்க, 4வது நாள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. இல்லை, ஒரு தேவ பிள்ளை இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு உணர்வு இருக்கணும், நான் உம்மோடு கூட இன்னும் நெருங்கணும்பா, இன்னமோடு கூட இன்னும் நெருங்கணுப்பா. பின்னாடி இருக்கிற அம்மாமாருக்கெல்லாம் புரியுதா? எளிமையாக தான் பேசுகிறேன், வசனத்தில் டெப்த்தாகவே போல. அவனை எல்லாம் பாட்டிமாராக இருக்கிறாங்க. ஆழமாக போனோம்னா என் மெசேஜ் உங்களுக்கு ஒன்றும் புரியாது தான், நான் எளிமையாக சொல்லித்தரேன். அல்லேலூயா. ஐயா புரியுதா ஐயா? நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவரோடு கூட இன்னும் நெருங்கணும், நெருங்கி வரணும். உண்மையை சொல்லப்போனால் நான் கொடுக்குற மெசேஜ் பாஸ்டர்மார்களுக்கு மட்டும்தான் புரியும், ஏமனா டெப்த்தாடு. அதனால தான் நான் எளிமையாக சொல்கிறேன். அம்மா புரியுதாம்மா? ஏசப்பா கூட நெருங்கணும். நீங்கள் நெருங்க நெருங்க உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் அத்தனை பேரும் ஏசப்பா தொடுவார். எனக்கு புரியும். நான் எங்கள் அப்பா ஆண்டவரோடு கூட நெருங்கின உடனே இந்த ஜெபம் பண்ண தொடங்கின 3வது நாளில் எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்டுட்டார். அல்லேலூயா. குடும்பமாக ஆலயத்துக்கு போக கர்த்தர் உதவி செய்தார், கடன்கள் அடைக்க உதவி செய்தார். இன்னைக்கு கர்த்தர் ஏரியாவிலே பெரிய வீடு கட்ட கர்த்தர் உதவி செஞ்சிருக்கிறார். ஒரு நன்மைக்கும் கர்த்தர் கூறுவைகள். அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, ஜெபிக்கிறவனுக்கு பதில் உண்டு, ஜெபித்தால் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு எத்தனை பேர் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுறங்க, ஒரு 1 மணி நேரம் பைபிள் படிக்கிறேங்க? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரும்? எப்படி ஊழியக்காரங்க மட்டும் உங்களுக்காக முழங்கால் படி போட்டு மணிக்கூறுகள் முழங்கால் படிட்டு 40 நாள் உபவாசம் என்ன ஜெபம் என்னன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசிகள் அதில் கொஞ்சம் கூட கேர் எடுத்து உட்காரலைன்னா எப்படி வாழ்க்கையில் குடும்பத்தில் ரட்சிப்பு வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறும்? எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் சபைக்கு திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். விசுவாசிகள் ஆண்டவர் சமூகத்தில் அமரணும்னு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். பாஸ்டர் உட்கார்ந்து பாருங்க, 1000 என்ன 5000 தொட கர்த்தர் உதவி செய்வார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஆண்டவர் சொல்றத சொல்லக்கூடிய கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இருக்கிறாங்க, நான் ஒரு பெரிய பிரசங்கியார்னு காட்டணும்னு பிரசங்கம் பண்ண இன்னைக்கு வரை எனக்கு தெரியாது. அப்படி பிரசங்கம் பண்ணோம்னா எந்தடையோ சப்ஜெக்ட் எடுத்து பிரசங்கம் பண்ணலாம்.
அது பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, எனக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் கேட்பார், நான் சொன்னதை சொல்லாமல் நீ பாட்டுக்கு உனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி பிரசங்கமெல்லாம் எப்படி ஆயிட்டுனா, 4 பேர் இருந்தாங்கன்னா திறமையை காட்டணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ பைஸ் பாஸ்டர் இருக்குன்னா பைஸ் பாஸ்டர் முன்னாடி எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன செய்யணும்? காட்டணும். அதெல்லாம் பிரசங்கம். ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்டேட் பண்ண. பக்கத்தில் கை கொடுத்துட்டு சொல்லுங்க, உறவில் வளரணும்னு கர்த்தர் சொல்கிறார். விசுவாசிகளை முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஒருத்தவங்க முகத்தை, உறவுல வளரணும். அல்லேலூயா. உறவு பெருக பெருக அட்ரஸ் மாறும். நீங்க பாருங்கம்மா, யாக்கோபு அப்பா ஆசீர்வதித்தார், ஈசாக்கு ஆசீர்வதித்தார், சகல ஆசீர்வாதமும் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைச்சிச்சு. ஆனாலும் யாக்கோபு சும்மா இருந்திருக்கலாமே. என்னதான் அப்பா ஆசீர்வதித்தார், சகல ஆசீர்வாதமே இருக்கிற, அவன் சும்மா இருக்கல. அவன் சொல்றான் பாருங்க, நான் இன்னும் தேவனிடத்தில் யாருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாரும் கொடுக்காத ஒரு விலையை தெய்வ சமூகத்தில் நான் கொடுக்கணும்னு அவன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொல்லுங்களேன் அம்மா, யாரும் ஏறாத ஒரு உயரத்தில் நீங்க ஏறணும்னா, யாரும் செலுத்தாத ஒரு விலைக்கரையை தெய்வ சமூகத்தில் செலுத்தி பாருங்க. கண்டிப்பாய் கர்த்தர் யாருக்கும் கிடைக்காத நன்மைகளை கர்த்தர் நமக்காய் தருவார். கேக்குதா பாட்டிமாரே? ஜெபம் பண்றதுக்கெல்லாம் வயசெல்லாம் பெரிய காரியமும் இல்லை. இங்க இருக்கிற பாஸ்டர்மாரை பாருங்க, எல்லாம் வயசான மூத்தவங்க. குறைஞ்சது எல்லாரும் 4 மணி நேரம் 5 மணி நேரமாவது முற்றுல நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். நிற்கிறவங்க தான். அல்லேலூயா. அவங்க இன்னைக்கும் நிற்க காரணம் என்ன? அவங்க வாலிப வயசுல ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்றதுக்கு வயசெல்லாம் முக்கியம் இல்லை. உண்மையை சொல்றேன், தாய்மார்கள் சகோதரிகள் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து செய்யும் போதுதான் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில அட்ரஸ் மாறும், குடிப்பழக்கங்கள் மாறும், சுவிசேஷம் ரீச் ஆகும், தேசமெங்கும் வளரும், உங்க குடும்பத்தில் உங்க முகாந்தர ரட்சிப்பு வெளிப்படும், தேசத்தின் பட்டணத்தை பிடிக்க முடியும், குடும்பத்தில் பெரிய மகிமையை காண முடியும், உங்க குடும்பத்திலிருந்து பக்கத்து வீடுக்கு அது ரீச் ஆகும். இது யார் செய்யணும்னா நீங்க செய்யணும். சோர்வுகள் இருக்கும், அசதிகள் இருக்கும், ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் அப்பா ஜெபிக்க வைங்கன்னு சொல்லி உட்கார்ந்து இருந்து பாருங்களேன், கண்டிப்பாய் கர்த்தர் வாசல்களை திறப்பார். ஐயா மாறு செய்கிறீங்களா? ஐயா செய்யணும். சில ஆண்கள்லாம் ஜெபிக்கிறதே கிடையாது, ஆண்டவர் சமூகத்தில் அமர்றதே கிடையாது. தேவைக்கு மட்டும் ஓடி வர்றது, தேவைக்கு மட்டும் ஓடி வர்றது, தேவைக்கு மட்டும் ஓடி வந்து பாஸ்டர் எனக்காக ஜெபம் இல்லை. மாற்றம் வேணும், நமக்குள்ள அந்த உணர்வு வரணும். தேவைக்காக தேடுறதல்ல கர்த்தர், அவர் நம்மளை ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார், அந்த பிள்ளையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையாய் மாறின பிறகு அந்த உறவை நம்ம என்ன செய்யணும்? வளர்த்தணும். அப்போ ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் முதல்ல என்னது? பதில் கிடைக்கும். 2வது அட்ரஸ் மாறும், அடையாளம் மாறும். அடையாளம் மாறுமா? அப்போ நீங்கள் ஜெபம் பண்ண உங்கள் குடும்பத்தின் அடையாளம் மாறுமா? உங்கள் பிள்ளைக்கு அடையாளம் மாறுமா? எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? இந்த ஜூன் மாதம் முடியறதுக்குள்ளே சில அடையாளம் மாறப்போகுது, சில அட்ரஸ் மாறப்போகுது. இந்த பட்டணத்தினுடைய அட்ரஸை கர்த்தர் மாற்ற போகிறார். சபை நிரம்பி வழிய போகிறது, கூட்டம் கூட்டமாய் ஞானஸ்தானங்கள் நடக்க போகுது. நீண்ட வருஷமா ஆவியான சொல்ல விலை கொடுத்த உங்க விலை கரையத்துக்கு கர்த்தர் கண்டிப்பாய் பதில் தரப்போகிறார். இளம் தலைமுறைகள் எழும்பப்பட போகிறது. இந்த பட்டணம் தேசத்தை சுகந்தரிக்கும். உலகம் இந்த பட்டணத்துக்கு எப்படி பேர் போட்டிருக்குன்னு தெரியாது, ஆனா கர்த்தர் ஒரு பேர் எழுத போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறேங்க? நடக்க போகுது பாஸ்டர். கண்டிப்பாய் கூட்டம் கூட்டமாக ஞானஸ்தானம் நடக்க போகுது, கூட்டம் கூட்டமாய் ஆமை மீட்டிங்கள் நடக்க போகுது, கூட்டம் கூட்டமாய் ஆமை ரட்சிப்புகள் வெளிப்பட போகிறது, பட்டணம் பிடிக்கப்பட போகுது. ஒரு கூட்ட தலைமுறைகளை கர்த்தர் எழும்ப பண்ண போகிறார். எவனா நீண்ட வருஷமா விலை கொடுத்தங்கள விலை கரையும் ஒரு நாளும் வீணாய் போகாது. பிரயாசப்படுகிறவர்கள் கண்டிப்பாய் பலனை அனுபவிப்பார்கள், பிரயாசப்படுகிறவர்கள் பலனை அனுபவிப்பார்கள். பாஸ்டர் கர்த்தருடைய ஆவியான சொல்ல இந்த 3 நாள் மீட்டிங் முடிவதற்குள்ள சபை பெரிய மாற்றத்துக்குள்ள வரும். கர்த்தர் பெரிய அசைவை உண்டு பண்ணுவேன்னு கர்த்தர்
கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல ஆவியானவர் சொல்றார், சில குடும்பங்களில் அற்புதங்கள் வெளிப்பட போகிறது. இங்க நீங்க உட்காரும் போது சில கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அற்புதங்கள் நடக்க போகிறது. இயேசு அதை செய்ய போகிறார். இயேசு அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறாங்க? இந்த மீட்டிங்லேயே நீங்க இங்க ஜெபிக்கும் பொழுது சில வீடுகள் இருக்கிற நபர்களை இயேசு தொட போகிறார். சில அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்க போகிறீர்கள். இங்க இருக்கும்போது சில கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற சில கணவனை கத்த தொட போகிறார். பிள்ளைகளை கத்த தொட போகிறார். சொந்த பந்தங்களை கத்த தொட போகிறார். சகோதர சகோதரிகளை கத்த தொட போகிறார். பாவத்துக்கு அடிமையா இருக்கிற சில பேரை தொட போகிறார். அது இயேசுவால முடியும். ஏனென்றால் அவர் சர்வ வியாபி. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வியாபி. இங்க இருக்கும்போது சில கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அற்புதங்கள் நடக்கும். இந்த இடத்தில் உள்ள தேசாதிபதி அழியா கத்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய மகிமையை நிறைய போகிறார். கத்தர் சொல்லுகிறார், சில கிராமங்கள் உள்ள தாய்மார்கள் குடும்பங்கள் உலகம் போட்ட அட்ரஸை மாற்றி எழுத போகிறார். சில சாபங்களை இயேசு இந்த ராத்திரி வேளையில உடைக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட ஒரு என்கவுண்டர், அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் நாளை சிசையிலிருந்து வெளிப்பட போகிறது. சில வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரிகள், வாலிப சகோதரர்கள் விழப்போகிறது, விழப்போகிறது. இனி முழங்கால் படியிட்ட மணிக்கூறுகள் கடிந்துதான் எழுமணும். எலியா முழங்கால் படியிட்ட போது, எலும்பி வந்த போது அவன் ரிசல்ட் பார்க்காம, மலையை காணாம அவன் எழும்பாதது போல இந்த ராத்திரி வேளையில சில குடும்பங்களில் அப்படிப்பட்ட சில ஜெபம் பண்ண உட்காரும் போது சிந்தனைகளை டைவர்ட் பண்ணி சோர்வுகளை கொண்டு வந்து சில பிரச்சனைகளை கொண்டு வந்து சபையை வளர்த்து விடாம, விசுவாச பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய எழுப்புதலை காண விடாம போராடுகிற சில வானமண்டலத்தை பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தினால ஒருமித்து ஜெபிக்கிறோம். சிலது உடங்க, ஓ ராதாலா ராபா, சிலது ஒடமா ஒடமா ஒடமா. எஸ் எஸ் ஆமே. சில வீடுகள்ல முட்டு போட உட்காரும் போது டிவி சீரியல்கள், சினிமாக்கள், ஓ தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத வார்த்தைகள், ஓ ரபா நகடகா. 10 நிமிஷத்துக்கு மேல முழங்கால் படியிடும் போது உறக்கத்தின் ஆவிகள் எழுப்புதலை காண விடாம கட்டுகிற ஆவியில் யுத்தம் செய்து சபையை ஆமை ஜெயிக்க தயாராக ஒரு மகிமையின் கரம் இந்த ராத்திரி வேளையில சில பேர் மேல் இறங்குகிறது. ஓ ராபாலா ராபா ஷக்கபா பாபா. பெற்றுக்கொள்ள தயாராகுங்க, பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. ஓ பெற்றுக்கொள்ள தயாராகுங்க. ஓ ஆபிரகாமே, இனி உன்னுடைய பெயர் ஆபிராம் இல்ல, ஆபிரகாம் என்று கர்த்தர் மாற்ற காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் என்று மாற்றும் பொழுது ஆபிராம் இருந்தவன் வாழ்க்கையில கர்த்தர் ஆபிரகாம் என்று சொல்லி கிருபையை வைக்கிறார். இந்த ராத்திரி வேளையில சில பேர் மேல் அந்த தேவனுடைய கிருபை இறங்கி வருது. இந்த ஒளியை கேட்கிற வாலிப தம்பிகளே, அன்பு சகோதரா, அந்த இயேசுவ வாழ்க்கையின் அட்ரஸை மாற்ற பெயர் சொல்லி அழைக்கிறா. நீ நிக்கிற இடத்திலே இயேசுப்பான்னு கூப்பிட்டு உன்னை ஜெபிக்க தயாராக. கண்டிப்பாய் கத்த நீ கேட்கிறதுக்கு கண்டிப்பாய் கத்த பதில் தருவார். ஷபா பாபா பாபா லா ராதா லா ராம் ஷெகெனே ரிபா ஓரம் தேனிரிபி. எஸ் 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 ஆவியானவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் ஜெபித்த போது சிறைச்சாலையினுடைய அஸ்திவாரம் அவிழ்ந்தது போல இனி முழங்கால் படியிடும் போது பட்டணத்தினுடைய அஸ்திவாரங்கள் அசைய போகிறது, அசைய போகிறது. நீண்ட வருஷமாய் காத்திருக்கிற தேவ சபையே, ஆவியானவர் சொல்லுகிறார், சிலதை நான் அசைய பண்ண போகிறேன். சபை வளர போகிறது. கூட்டம் கூட்டமா கத்த சிலதை கொண்டு வர போகிறார். சில வீடுகளில் அற்புதங்களை கத்த செய்ய போகிறார். நீ வீட்டில் போய் இன்னைக்கு காலு குத்து முழங்கால் படியிடும் போதே அவியான் சொல்ல சில சர்ப்பத்தின் ஆவிகள் அடிந்து ஓட போகிறது. சில அந்தகாரங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிற சகலத்துக்கு சமாதானத்தை தர இயேசு இந்த ராத்திரி வேளையிலே கடந்து வர போகிறார். நம்ம செய்யக்கூடியதை செய்யும் போது கர்த்தர் நமக்காக செய்ய வேண்டியதை செய்வார். எப்படிங்கம்மா? நம்ம செய்யக்கூடியதை செய்யும் போது கர்த்தர் நமக்காக செய்யக்கூடியதை செய்வார். அல்லேலூயா.
இனி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் தியானிச்சு செபிக்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36. ம் 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 தொற்கால் என்ற ஒரு ஸ்திரீ இருந்தால் அவள் நற்கிரியைகள். அப்போ ஆண்டவரோடு கூட உறவு பெறுகிறவங்க நற்கிரியைகளை செய்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுப்பதற்கு ஒன்று நாம் தேவனை சார்ந்து வாழ்வதற்கு அடையாளம் அவரை ஆராதிக்கிறதும் அவரை ஜெபிக்கிறதும். இரண்டாவது இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டி கொடுப்பதற்கு அடையாளம் நற்கிரிகளை செய்கிறது. நற்கிரி என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அது இல்லை இன்னைக்கு. ஆனால் அந்த கீழுள்ள வசனத்தை சீக்கிரம் வாசிங்களே, நம்ம தியானிக்க போகிறோம். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். வாசிங்கம்மா. யோப்பா பட்டணம் அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். போதும் பாருங்கம்மா, நல்ல கவனிங்க. ஒரு பெண் மரித்து போய்விட்டாள். அவளுடைய பெயர் தொற்கால். அவள் யோப்பா பட்டணத்துக்கு அருகில் உள்ள லித்தான் சொல்ற ஒரு ஊரில் இருந்த பெண். அவள் வியாதிப்பட்டு மரித்த உடனே அவளை குளிப்பாட்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. நீங்க நன்றாக கவனிங்க. மரித்து போன உடனே அங்கே இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், பேதுருவை அழைக்கிறார்கள். நீங்க நல்லா பாருங்க, நம்ம ஊர்ல மரணம் நடந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், முதல்ல பாஸ்டர்மாருக்கு கூப்பிடுவோம், அடக்கம் பண்ணதுக்கு வாங்க அப்படின்னு. ரெண்டாவது சோத்திரம் பெட்டி செய்கிறவங்களை, மூன்றாவது சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் கூப்பிடுவோம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, இவர்கள் மரித்த உடனே அவங்க போதகருக்கோ யாருக்கோ கூப்பிடல. எங்கேயோ பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லி யாரை அழைக்கிறாங்க, பேதுருவை அழைக்கிறாங்க. பேதுரு அவங்களுடைய போதகரா இல்லை. ஆனா பேதுருவை அழைக்க காரணம் என்னன்னா, பேதுரு ஒரு செபிக்கிற மனுஷன். ஆமே பிரதர், நாம் ஜெபிக்கிற மனுஷன் என்றால் கண்டிப்பா நம்மளை தேடி அழைப்புகள் கடந்து வரும். ஆமே ஆமே. பாருங்க, அவள் என்ன செய்கிறாள், பேதுரு மரித்து போன பெண் முன்பாக முழங்கால் படியிட்டு திரும்பி பார்த்து தபித்தாலே எலும்புன்னு சொன்ன உடனே அவள் என்ன செய்யப்பட்டது, கண்களை திறன். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, தேவனோடு கூட நெருக்கமான உறவில் இருந்து நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாய் மரித்தோர்களை வரை எலும்ப பண்ண முடியும். ஆமே ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்மளை தேடி அழைப்பு கடந்து வரணும்னா நாம் என்ன செய்யணும் பிரதர், செபிக்கிறவங்களாய் மாறணும். ஆமேன் சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 2 மணி நேரமாவது என்ன செய்யணும்,
பக்கத்துல கை கொடுத்துட்டு சொல்லுங்க, 2 மணி நேரமாவது ஜெபிக்கணும். பக்கத்துல கொடுத்துட்டு கேளுங்க, ஜெபம் பண்ணுவங்களான்னு கேளுங்க. ஏம்மா கேளுங்கம்மா, ஜெபம் பண்ணுவங்களா கேளுங்கம்மா, முகத்தை பார்த்துட்டு பண்ணுவாங்களா? என்ன பாஸ் அதெல்லாம் நாங்க என்ன பாஸ் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாதும்மா, இருக்கக்கூடாது. குறைஞ்சது அது ஐயாமா ரொம்ப முக்கியம், செபிக்கணும். அல்லேலூயா. செபிச்சால் கண்டிப்பாய் அழைப்பு கடந்து வரும். பாருங்க, ஜெபிக்கிறவன் ஜெபித்த உடனே மரித்தவள் எழும்பினான். ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சா கண்டிப்பாய் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவசிக்கிறேங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறேங்க? அப்ப நீங்க ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். எத்தனை பேர் விசுவசிக்கிறேங்க? நமக்கு ஒரு டெலிவரன்ஸ் செக்ஷன் எடுத்துடலாம். எப்போ பாஸ்டர்? நாளைக்கு எடுத்துருமா? நாளைக்கு நைட் ஸ்பெஷலாக மீட்டிங் முடிஞ்ச பிறகு வியாதிஸ்தருக்காக ஃபுல்லாக ஜெபிக்கப்படும். எப்பேற்பட்ட வியாதினாலும் அனாயிண்டிங் செக்ஷன் எடுக்கப்படும். அபிஷேகம் இல்லாதவங்களுக்கு அபிஷேகம், வியாதிஸ்தருக்காக எப்பேற்பட்ட வியாதி உள்ளவங்க அத்தனை வரையும் நாளைக்கு நைட்டு என்ன செஞ்சிருங்க, கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்போ மூன்றாவது, ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். ஜெபிக்கிறவர்களை தேடி அழைப்பு கடந்து வரும். நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்து பாருங்களேன், உங்களை அழைக்காட்டினாலும் ஃபோன் பண்ணியாவது சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக ஒன்று ஜெபம் பண்ணிக்கோமான்னு. ஆமே சொல்லியிருக்காங்களா? ஆமே. என் கணவனுக்காக ஒன்று ஜெபம் பண்ணிக்கோங்க, என் குடும்பத்துக்காக ஒன்று ஜெபம் பண்ணிக்கோங்க. ஜெபிக்கிறவங்களுக்கிட்ட தான் அழைப்புகளை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப முதல்ல ஜெபித்தா பதில் சொல்லுங்க, பதில் வரும். ஜெபித்தா பதில் வருமா? சொல்லுங்க, ஜெபித்தால் பதில் வருமா? ரெண்டாவது, ஜெபித்தால் அடையாளத்தை மாற்றுவாரா? மாறுமா? மூணாவது, ஜெபிக்கிறவங்களை தேடி அழைப்பு வருமா? வந்துச்சா? பைபிளில் வந்துச்சா? அப்போ பைபிளில் சொல்லப்பட்டது அவங்களுக்காக மட்டுமில்லை, நம்ம செய்யும்போது நமக்கும் நடக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ப்ராபஸியா சொல்றாரு பஸ், அழைப்பு வரப்போகுது. ஊழியக்காரங்களை பார்த்து சொல்ல, உன்னதமான இடத்துல இருந்து அழைப்பு வரப்போகுது. எங்கள் வீட்டுக்காக ஒன்று ஜெபம் பண்ண வாங்க, எங்கள் லீடர்ஷிப்புக்காக ஒன்று ஜெபம் பண்ண வாங்கன்னு சீக்கிரம் வரப்போகுது. அது சீக்கிரம் நடக்க போகுது பாஸ்டர். எத்தனை பேர் விசுவசிக்கிறேங்க? விசுவசிக்கிறேங்க? கண்டிப்பாக அழைப்பு கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு, பிரசங்கம் பண்ணுறவங்களையும் மற்றவங்களையும் உலகம் பார்க்குது, ஆனால் 4 செவுத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கிறவனை பரலோகம் பார்க்கிறது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீருங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறீருங்க? எத்தனை பேர் விசுவசிக்கிறீருங்க? இதெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணும்? எளிமையாக தியானிச்சுட்டு நம்ம போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மட்டும் ஒன்று வாசிங்க. இதனுடைய விரிவாக்கமெல்லாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே. போதும், சேனைகளின் கர்த்தாவே. நல்லா பாருங்க, அன்னாள் ஜெபிக்கும் பொழுது அன்னாளுக்கு 22 வருஷங்கள் குழந்தை இல்லை. எப்படி இல்லைங்க? அன்னாளுக்கு 22 வருடங்கள் குழந்தை இல்லை. அன்னாள் என்ற பெயர்னுடைய அர்த்தம் என்னவென்றால் கிருபை பெற்றவள் என்ற அர்த்தம். சொல்லுங்க, கிருபை பெற்றவள் என்ற அர்த்தம். பெனினாள் என்ற பெயர்னுடைய அர்த்தம் விலையேற பெற்ற செல்வம் என்று அர்த்தம். விலையேற பெற்ற செல்வம் என்று அர்த்தம். பாருங்கள், அன்னாளுக்கு வேத ஆராய்ச்சியாளர்கள் படி 22 வருஷங்கள் குழந்தை இல்லை. இந்த எல்கானாவினுடைய வம்ச வரலாறு ஒரு பயங்கரமான வம்ச வரலாறு. கர்த்தருக்கு சித்தப்பட்டால் இனி வரும்போது நம்ம பார்ப்போம். இந்த அன்னாள் ஜெபிக்கிறாள். எப்படி ஜெபிக்கிறார்கள் என்றால், சேனைகளின், சொல்லுங்க, சேனைகளின். ஏன் சேனைகளின் கர்த்தாவே என்று ஜெபிக்கிறாள் என்றால், வேதத்தின் அடிப்படையில் சேனைகளின் கர்த்தாவே என்று ஜெபித்த முதல் ஆள் யார் என்றால் அன்னாள் தான். அன்னாளுக்கு முன்பாக யாருமே சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லி என்ன செய்ததில்லை. முத சேனைகளின் கர்த்தாவே என்று சொன்னது யார் தான்?
சொல்லுங்கம்மா. சேனைகளின் கர்த்தாவே என்றால் என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சீக்கிரம் ஒருவர் வாசிங்க. இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்ப 2 சேனை உண்டு. ஒன்று வானத்தின் சேனை, இனி ஒன்று சொல்லுங்க பூமியின் சேனை. வானத்தின் சேனை என்றால் தூதர்கள், சூரியன், சந்திரன். பூமியின் சேனை என்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24-25 நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்து ஆமென் மனுஷனை பலுகி பெருகும்படியா என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அப்படித்தானே? அப்போ பூமியின் சேனை என்பது என்ன செய்யப்பட்டது? சோத்திரம் 1ஆம் அதிகாரம் 25-26 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. வானத்தின் சேனை பலுகி பெருகாது, பூமியின் சேனை பலுகி பெருகும். அப்போ அன்னாள் ஜெபிக்கிறாள் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே, பலுகி பெருக பண்ணுகிறவரே, நீர் நினைத்தால் அடியாளை பலுகி பெருக பண்ணும். இன்னும் சொல்ல போனா உம்மால் என்னை பலுகி பெருக பண்ண முடியும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ள ஜெபந்தான் பரலோகத்தை என்ன செய்தது? அசைய பண்ணினது. இன்னும் ஒரு வெளிப்பாடு சொல்லுகிறேன். அன்னால் 21 வருஷம் பண்ணின ஜெபம் அல்ல, 22வது வருஷம் பண்ணது. 22வது வருஷம் வேதத்திலே யாரும் செய்யாத ஒரு ஜெபத்தை அன்னால் செய்தார். ஆமென் சொல்லுங்க. யாரும் செய்யாத ஒன்றை அன்னால் செய்தபோது சாமுவேலை கொண்டு கர்த்தர் யாரும் செய்யாத ஊழியத்தை கர்த்தர் செய்ய வைத்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாரும் செய்யாத ஒரு பொருத்தனையை அன்னால் செய்தபோது கர்த்தர் சாமுவேலை கொண்டு யாரும் செய்யாத மகா பிரதான ஆசாரியனாய் கர்த்தர் அங்கீகரித்தார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. 21 வருஷம் பண்ணின ஜெபம் அல்ல, அன்னால் 22வது வருஷம் பண்ணது. 22வது வருஷம் பண்ண ஜெபம் என்ன ஜெபம் என்றால், அதுவரைக்கும் அவள் செய்யாத ஒரு ஜெபத்தை செய்தாள். இந்த ராத்திரி வேளையிலே இதுவரைக்கும் பண்ணின ஜெபம் இல்லமா உங்க வீட்டுல, இதுவரைக்கும் செய்யாத ஒரு ஜெபத்தை நீங்க செய்ய ரெடினா கர்த்தர் இதுவரைக்கும் உங்க வீட்டுல செய்யாத சில கிரியைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய ஆமென் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவசிக்கிறீர்கள்? பாருங்க, அன்னால் ஜெபிக்கிறாள் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே. அவள் விசுவாசம் உள்ள ஜெபம், யாரும் செய்யாத ஒரு ஜெபம் செஞ்ச உடனே பரலோகம் அசைந்தது. அப்ப பரலோகம் அசையணும்னா யாரும் செய்யாத ஒரு விலைக்கரையும் கொடுக்கணும். ஆமே. கடந்த நாள் ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது ஒரு புக்கு வாசித்தேன். அதில் பாஸ்டர் போல் யோங்கிச்சோவை குறித்து சொல்லப்பட்டிருந்துச்சு. போல் யோங்கிச்சோ 2016 லட்சம் விசுவாசிகள் உள்ள சபை, 16 லட்சம் விசுவாசிகள் உள்ள சபைக்கு பின்பலன் பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கும்போது சொன்ன ஒரு காரியம், போல் யோங்கிச்சோ முழங்கால் படியிட்டா 38 மணிக்கூர்கள் கழிஞ்சுதான் எலும்பு வரான். 38வது மணிக்கூர் முத நாள் ஜபத்தில் 38வது மணிக்கூர் பரலோகம் அசைஞ்சுதான். 38 மணிக்கூர் நேர்முழங்காலில் நின்று ஜெபம் பண்றையே போல் யோங்கிச்சோவே, உனக்கு என்ன வேணும்னு கேட்டோன்னு அவர் சொன்னாராம், வடகொரியாவை என் கையில தாங்க. அப்ப எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, அன்னால் ஏன் வாழ்க்கையில சாமுவேலை கர்த்தர் மகா பிரதான ஆசாரியனாய் அங்கீகரித்தார். நாம் பழைய ஏற்பாடுல 2 மகா பிரதான ஆசாரியன் தான், ஒன்று மோசே, இனி ஒன்று சாமுவேல். இதுல சாமுவேலை கர்த்தர் 7 வகையான ஊழியத்தை செய்ய வைத்தார். இது செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு அன்னாளுடைய ஜெபம். அப்போ அன்னாள் யாரும் செய்யாத ஒன்றை செய்தார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இதுவரைக்கும் செய்யாத ஒரு ஜெபம் செய்யணும். யாரும் செய்யாத ஒன்றை நம்ம ஆண்டவருக்காக செய்யும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு யாரும் செய்யாத ஒன்றை செய்வார். உண்மை அதுதான். எல்லாரே போல இருந்தோம்னா நம்ம குடும்பமும் எல்லா குடும்பம் மாதிரி ஆகும். ஆனால் அதை விட வித்தியாசமா ஏதாவது கர்த்தர் நம்மளை கொண்டு செய்யணும்னா நம்ம தேவ சமூகத்தில் யாரும் செய்யாத ஒன்றை செய்யணும். செய்வீங்களா? செய்ய ரெடியா?
சபை செய்ய ரெடியா? பிள்ளைங்க செய்ய ரெடியா? அப்ப கண்டிப்பா கர்த்தர் உங்களை கொண்டு செய்யாததை செய்ய போறார். அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா சொல்லுங்களே. எத்தனை பேருங்க செய்ய ரெடி? எத்தனை பேர் வீட்டுக்கு போனோடனே நைட்டு படுத்து தூங்கிடுவோங்க? ஒரு பாட்டியம்மா கையை தூக்கிட்டு அப்படியே நிற்கு, நான் போன உடனே தூங்கிடுவேன் கீழே. எத்தனை பேர் தூங்குவோங்க? எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஜெபிக்க தொடங்குவோங்க? அப்படி உள்ளவங்க மட்டும் கையை தூக்குங்க. நீங்க அங்க ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்திலும் ரிசல்ட் வெளிப்படும், சபையிலும் ரிசல்ட் வெளிப்படும். ரெடியா? ரெடியாமா? இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை 3 நாள் மீட்டிங் முடிகிற வரை பயங்கர ஃபயரு, அதுக்கப்புறம் பயங்கர பயரா மாறிடக்கூடாது. சோத்திரம். அப்படித்தானே? சில இடத்துல மீட்டிங் நடக்கும்போது பயங்கர ஆர்ப்பாட்டமா இருக்கும், முடிஞ்ச பிறகு பயரா மாறுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தீயை பற்ற வச்சாச்சுன்னா அந்த தீ அணையக்கூடாது, எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க செஞ்சு பாருங்க, 6 மாசத்துல கர்த்தர் குடும்பத்திலேயும் அற்புதம் செய்வா, சபையும் வளரும். அல்லேலூயா. அப்ப யாரு செய்யணும் இது? சொல்லுங்க. நாங்க செய்யணுமா, நான் செய்யணுமா? நானும் சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. அப்ப செய்ய ரெடியா? பக்கத்துல கை கொடுத்துருக்கீங்க, செய்ய ரெடியா? அண்ணால போல செய்ய ரெடியா? அப்ப அண்ணால போல, அண்ணாள் செய்தது போல நீங்க செஞ்சீங்கன்னா, அண்ணாள் பிள்ளையை கொண்டு கர்த்தர் செஞ்சது போல உங்க பிள்ளையை கொண்டு கர்த்தர் செய்வார்ல, செய்வார்ல. அப்ப உங்க பையன் குடிப்பானா? சொல்லுங்க. குடிப்பழக்கத்துக்கு போவானா? பாவத்தில் விழுவானா? அப்ப நம்ம செய்யணும். அப்ப நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்ம பிள்ளைங்க மட்டும் இல்லை, நம்ம வீட்டுக்காரர் சொந்த பந்தங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். கர்த்தர் உங்களை கொண்டு தான் உங்க குடும்பத்தில் ரட்சிப்பை தருவார். நீங்க கேட்பாங்களா, என் வீட்டில் நான் மட்டும்தான்ப்பா போராடி போராடி சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கேன், வேற யாருமே வரமாட்டேங்காங்கன்னு கேட்டாங்களே. ஆண்டவர் சொல்றார், போராடி போராடி உங்களை கர்த்தர் உங்க வீட்டில் செலக்ட் பண்ணது எதுக்காக தெரியுமா? சும்மா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்லை, உங்க முகாந்தரம் உங்க குடும்பம் ரட்சிக்கப்படத்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வீட்டில எல்லாம் அப்படித்தானையா, ஒரு ஆளை தான் தொட்டாரு, நம்ம முகாந்தரம் தான் எல்லாரையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொண்டு வந்தாரு. அதே போல கர்த்தர் செய்வார். நீங்க நினைச்சுக்கோங்க, என் குடும்பத்துல கர்த்தர் என்னை செலக்ட் பண்ணது எதுக்காக தெரியுமா? என் முகாந்திரம் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்க. அண்ணால பாருங்க, யாரும் செய்யாத ஒரு ஜெபத்தை அண்ணாள் செய்கிறார். கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே யாரும் செய்யாத ஒரு ஜெபத்தினுடைய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி மேலையில ஜனங்கள் மேல விழ பண்ண போகிறார். நீங்க இந்த ஆமை அபிஷேகத்தோடு கிருபையோடு கூட வீட்டில் போய் இன்னைக்கு முழங்கால் படியிடும்போது, நாளைக்கு நீ ப்ரேயருக்கு வான்னு கூப்பிடுற அத்தனை பேரும் ப்ரேயருக்கு வர போறாங்க. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நீங்க என்ன வேணாம் பார்த்துக்கோங்க. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணிட்டு காலையில போயிட்டு, நாளைக்கு பகல உபவாச கூட்டம்டா, உபவாச கூட்டத்துக்கு வாங்க அப்படி நீங்க கூப்பிடுற அத்தனை பேர் எங்க வருவாங்க? சொல்லுங்க. கணவர்கிட்ட கூப்பிடுங்க, ப்ரேயர் இருக்கையா வாயான்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாரு? வருவார். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? செபிக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜெபம் என்பதும் சுவிசேஷம் என்பதும் 2 கால்கள். ஜெபம் முன்னாடி போகும்போது சுவிசேஷமும் ஒரு கால் என்ன செய்யணும்? முன்னாடி போகணும். சுவிசேஷம் முன்னாடி போகும்போது ஜெபமும் ஒரு கால் முன்னாடி போகணும். அப்பந்தான் போகக்கூடிய லட்சியத்தை நோக்கி போக முடியும். எத்தனை பேர் ரெடி? எத்தனை பேர் ரெடி? இப்போ நாளைக்கு சபை நிரம்ப போகுது பாஸ்டர், நிரம்பி வழிய போகுது. இன்னைக்கு நீங்கள் நைட்டு ஜெபிக்கிற ஜெபத்தில் நாளைக்கு பகல் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடி? அப்போ எத்தனை பேர் கேட்க முடியும்? யாரும் செய்யாத ஒரு ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் என் மேலே இறங்கணுப்பா. 2வது, யாரும் ஏறாத ஒரு உறவில் ஏறக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்க முடியும்? அப்போ நல்லா பார்த்துக்கோ. ஜெபம் பண்ணா பதில், 2வது ஜெபம் பண்றவங்க அடையாளம், 3வது ஜெபிக்கிறவங்களை தேடி, 4வது யாரும் செய்யாத ஜெபம் செஞ்சா கர்த்தர் நம்மளை கொண்டு யாரும் செய்யாத ஊழியத்தையும் கிரியைகளையும் கர்த்தர் நம்மளை கொண்டு செய்வார். ஆமென் சொல்லுங்க. செய்ய ரெடியாயா? இது இன்னையிலேருந்து தொடங்க போகுது, சபை வளர போகுது. ஆமென். எல்லாரும் கண்கள் அடைக்கலாம், எழும்பி நிற்கலாம், எழும்பி நிற்கலாம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்குள்ள ஊற்ற வேண்டும் என்று கேட்க முடியும்? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஊற்றப்பட வேண்டும் என்று கேட்க முடியும்? எல்லா கண்கள் அடைக்கலாம். வெளியில இருக்கவங்க எல்லாம் உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க, உள்ள வந்துருங்க. ஷகபல கட
உள்ள வந்துருங்க. இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு போகும்போது கர்த்தர் சொல்றார், வீட்டில் ஜெபம் பண்ணவே முடியல பாஸ்டர், முழங்கால் படி போடவே முடியல பாஸ்டர், உட்காரவே முடியல பாஸ்டர், உட்காந்தா தூக்கம் வருது, உட்காந்தா சிந்தனை மாறுது, உட்காரும் போது தான் பிசாசு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வர்றான் அப்படின்னு வாரப்படுறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. எனக்கு வீட்டில் ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ணா இப்படிப்பட்ட போராட்டம் உண்டுன்னு சொல்றவங்க எல்லாம் கையை தூக்குங்க. இவ்வளோ பேர் உண்டு. இத்தனை பேருக்கு நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் ஜெபிக்க போறோம் பாஸ்டர். இந்த கெட்டெல்லாம் இன்னைக்கு ஆவியானவர் உடைக்க போறார். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரு மனுஷனுக்கு இந்த முதுகு எலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல உங்க வாழ்க்கையில ஜெபம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த ஜெபம் இல்லைன்னா, இந்த முதுகெலும்பு இல்லைன்னா ஒரு மனுஷனால நிமிர்ந்து நிற்க, ஜெபம் இல்லைன்னா ஒரு மனுஷனால நிமிர்ந்து நிற்க அப்படிதானங்கய்யா முடியாது. இந்த போராட்டத்தை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு உடைக்க போறார், உடைய போகுது. அன்னாலை போல சில பேரை கர்த்தர் எலும்பு பண்ண போறார். நீங்க தான் இன்னைக்கு உடைக்க போறாங்க. ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பாட்ட, ஏசப்பா இனி என் வீட்டில் முட்டு போடும்போது இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் ஊறக்கூடாது, பட்டத்தினத்துக்காய் தேசனத்துக்கா. உங்களுக்கு நல்ல ஒன்று தெரியுமாமா, ஆவியானவர் நீங்க இருதயத்துல 5 மணிக்கு ஜெபம் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு படுக்கும்போது 4:55 ஆகும்போதே ஒருவர் காத்திருப்பாராம், என் பிள்ளை என்கிட்ட பேச வருவாரு. உலக மனுஷனை போல அல்ல நீங்க நானும் ஆராதிக்கிற இயேசு. மனுஷன் 5 மணிக்கு கூப்பிடுறப்பா அப்படின்னு சொன்னா, ஏன் கூப்பிடலன்னு கேட்டா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த அப்பாவினுடைய இருதயம் எப்படி தெரியுமா, நீங்க மனசுல தீர்மானம் எடுக்கும் போதே அவர் தயாராயிருவாராம், என் பிள்ளை என்கிட்ட பேச வருவா. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் அவங்க கூட இருந்து நேரம் செலவிடுற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடைக்காது. அப்படிதானே பாஸ்டர்? அதே போலதான் அந்த மணவாளன், அந்த இயேசு உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது, என் பிள்ளை என்கிட்ட உட்கார மாட்டாளா, என் பிள்ளை என்கிட்ட பேச மாட்டானா, அவன் சில நேரங்கள்ல நீங்க நினைச்சு பாருங்கம்மா, ஜெபம் உட்காந்து அவர் போற ஆமை பெருமையா உட்காந்து என் பிள்ளை வருவானு காத்திருப்பார். நம்ம அசால்ட்டா போனை நோண்டிட்டு நண்பர்களோடு கூட சுத்திட்டு ஜெபம் பண்ணும்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தீர்மானம் எடுக்கும் போதே அவர் காத்து நிற்க தொடங்கிடுவாரா. ஆனா நம்ம என்ன பைக் எடுத்துட்டு சுத்த, அங்க போக இங்க போக, வந்துட்டு டயர்டுல அப்பா என்னை காத்ததுக்காக நன்றி. அப்ப அவர் சொல்லுவாரா, என் பிள்ளை எனக்கு முக்கியம் கொடுக்காம எதுக்கெல்லாம் முக்கியம் கொடுக்குறான். அம்மா எத்தனை தடவை அவருடைய இருதயத்தை உடைச்சிருக்கிறோம். ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம் அவர் சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறது. அமர 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 கர்த்தர் நம்மளை உயர்த்துவாருமா. நம்ம பிள்ளை நம்ம கிட்ட பேசலாம், எவ்வளவு இருதயம் உடைக்கும். ஆவியானவர் சபையில விசுவாசிகளை பார்த்து சில பேரை பார்த்து துக்கப்படுறாரு, கண்ணீர் வடிக்கிறார். அப்பா எத்தனை தடவைப்பா நான் உனக்காக காத்திருந்தேன், என்னை விட்டு தூரம் போனாய். சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பி, ஆமே சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு மற்றவர்களை போல அல்ல, அவருடைய இருதயம் ஒரு தாய் இருதயம் போல துடிக்கும். அவரோடு கூட நேரத்தை செலவிடுறதும் பேசுறதுக்கு நீ உன்னான அந்த நிர்விசாரத்தை இன்னைக்கு மாற்றணும்னு ஆவியானவர் சொல்றார். ஓ ஹோலி ஸ்பிரிட், அவருடைய சத்தம் காதுகளில் கேட்கிறது, அவர் அழுகிற சத்தம்.
ஒரு தாய் உள்ளம் துடிப்பது போல் என் பிள்ளைகள் அப்படி ஏங்கி இருக்கிற. ஓ ஷகபலகட. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு, வேலை செய்ய நேரம் இருக்கு. ஆமே பாருங்க, உலகத்துல மனுஷங்கிட்ட பேச நேரம் இருக்கு, கதை பேச நேரம் இருக்கு, அங்க இங்க போக நேரம் இருக்கு. ஆனா அந்த அப்பாவோடு நேரத்தை செலவிட நேரம் இல்லை. சிஸ்டர், அவர் உள்ளம் துடிக்குது சிஸ்டர். அம்மா, இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க. உங்களையும் எனக்காக அவர் ஜீவனை விட்டார். எதுக்காக? இழந்து போன உறவை திருப்பி எடுக்கும்படியாக. ஆனா இன்னும் ஆண்டவரோடு கூட அநேகர் நெருக்கம் இல்லாமல் இருக்கிறீர்களே. டிவி பார்க்க நேரம் இருக்கு, கதை பேச நேரம் இருக்கு. ஒரு தாய் உள்ளம் துடிப்பது போல அந்த தாயின் உள்ளம் துடித்து ஏங்குகிறது. தூங்குறதுக்கு நேரம் இருக்கு, மணிக்கூறுகள் தூக்கம். ஆனா அவரு கூட உட்கார்ந்து இருக்க எவ்வளவு நேரமா உட்கார்ந்து இருக்கும். அவரோடு கூட அவர் மார்பில் சாய்ந்து. ஒரு தேவ பிள்ளைக்கு அதை விட மேல இன்பமானது உலகத்தில் பாக்கியம் வேற ஒன்று இல்லை. அப்பான்னு கூப்பிடும் போது இறங்கி வருகிறாரு. நம்ம நேசிக்கிறோம்பா, நீங்க மட்டும் போதான்னு வார்த்தையில சொன்னா பத்தாது, அது செய்கையில் காட்டணும். ஃபேமஸ் ஆகாண்டாம்பா, பிரபலம் ஆகாண்டாப்பா, கோடி கோடியா சொத்து வேண்டாப்பா. நீங்க போதும் டாடி, நீங்க எங்க கூட வந்து இறங்கி வாசம் பண்ணி எங்களோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவம். பத்மோஸ் தீவில் ஒருவன் 3ஆம் வானத்தை எடுக்கப்பட்டானே, இன்னும் உம்மோடு நெருங்கணும் டாடி. 25-30 வருஷ விசுவாச வாழ்க்கையில இன்னும் ஒரு லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு ஏறாம இருக்கிறோமே. ஒவ்வொரு வயசு கூட கூட நமக்கு அவருக்கு அந்த நெருக்கம் கூடி இருக்கா? விசுவாச பிள்ளையே, எல்லாம் அந்த அப்பா அவனுடைய முகத்தை நோக்கி பாப்பமா. உங்ககிட்ட தான் ஆண்டவர் பேசுறார். அழுகிற சத்தம் உனக்கு கேட்கலையா? ஆண்டவரை ஆராதிக்கிற ஜெபிக்கிற வீட்டுல எத்தனை தடவை சீரியல், சினிமா, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிசாசுக்கு இடம் கொடுத்து எத்தனை தடவை அவரை காத்து உட்கார வச்சுட்டு நம்ம போயிட்டோம். ஒரு தடவை ஒரு கல்யாணம் வீட்டுக்கு சாட்சி சொல்றேன். ஆண்டு ஆவியானவர் என்று சொன்னார், உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி பேசும்போது கல்யாண வீட்டுக்கு போகணும்னு சொல்லி போயிட்டேன். அப்ப நான் சொன்னேன், அப்பா போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம்னு. நான் போயிட்டு சீக்கிரம் வரல. அங்க போன நண்பர்களை பேசி எடுத்து நான் வந்தது 6 மணி நேரம் கழிச்சு. 6 மணி நேரம் கழிச்சு வந்து உட்காந்து டயர்டில் முழங்கால் படி போடும்போது ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், ஆவியானவர் போயிட்டு சீக்கிரம் வந்துருவோம் தானே சொன்னேன். நான் உன்கிட்ட பேசணும்னு ஆசையோட காத்திருந்தேனே, ஆனா நிர்விசாரமா 6 மணி நேரம் கழிஞ்சு வரையே. நான் உனக்காக 6 மணி நேரம் காத்திருந்தேன். இருதயம் உடைக்கப்பட்டது பாஸ்டர். என் இருதயம் உடைக்க. அப்ப எத்தனை தடவை என் அப்பாவை காத்திருக்க வைத்திருக்கிற, என் சுயத்துக்காக, என் பலத்துக்காக. அகில உலகத்தை படைத்த அவர் நமக்காக இறங்கி வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நாம் அவரை எந்த அளவுக்கு நிர்விசாரப்படுத்தி இருக்கிறோம். அழுத சகோதரி, அதை விட மேன்மையான பாக்கியம் இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், மோடு இன்னும் நான் நெருங்கணும் டாடி.
நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஏத்தனை இன்பமே உந்தன் சமூகமே ஏத்தனை இன்பமே உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலும் நீங்க மட்டும் போதும் டாடி. ஐயா உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவிட்டாத அமுதமே My everything only for you. தேனிலும் இனிமையே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நான் தேடியும் கிடைக்காது ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும்? அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார் தம்பி. அவர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீ அவர் சமூகத்துக்கு ஓடி வர ரெடியா? அவர் சமூகத்தில் அமர ரெடியா? அவர் உன்னை உயர்த்த ரெடி. போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, எனக்கப்பா. எப்போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை வருமா ஆண்டவரே என்கிட்ட தான் பேசினார். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்களேன். கைகள் உயர்த்தின அத்தனை பேருக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் உள்பட ஆண்டவரே. எனக்கு தெரியும் இது ஒரு கன்வென்ஷன் பிரசங்கம் அல்ல. ஆனா ஆண்டவர் என்கிட்ட இதை பேச சொன்னார். உறவு பெருகணும்னு கத்த சொல்றார். யாரும் செய்யாத ஒரு விலைக்கரையும் விசுவாசிகள் கொடுக்கணும்னு கத்த சொல்றார். தேவ சமூகத்தில் இன்னும் நெருங்கி வரணும் சொல்ல எத்தனை பேருமா சொல்ல முடியும்? அப்பா என் வாழ்க்கையில நீங்க போதும் டாடி, உங்க சமூகம் போதும்பா. அதை விட மேன்மையானது வேற ஒன்று இல்லை டாடி. உங்க கூட இருப்பேன். நீங்க எனக்காக யாவையும் செய்வீங்க. நீங்க நம்ம அவரோடு கூட இருந்து உறவுல பெருக பெருக அவர் எல்லாம் நமக்காக செய்வார். கைகள் உயர்த்தின அத்தனை பேருக்கு ஜெபிக்கிறேன். நல்ல 2 கைகளை தைலக்கு மேல இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறவங்க மட்டும் கைகள் ஆண்டவரே இந்த கைகள் உயர்த்தின அத்தனை பேருக்கு ஜெபிக்கிறப்பா. உறவு பெருகணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்குமா? 10 மணிக்கு மேல இன்னைக்கு போன உடனே நான் தூங்க மாட்டேன். நான் முழங்கால் படிக்கிட்டு என் அப்பாவோடு அமர்ந்து இருப்பேன். அதனுடைய ரிசல்ட்டை பார்ப்பேன். இந்த கை உயர்த்தின அத்தனை பேரை பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன். இந்த எடுத்த தீர்மானத்தின்படி
நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உறவு பெருகட்டும், வளர்ச்சி உண்டாகட்டும். பிளஸ் பண்ணி ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென்.